மீண்டும் வணக்கத்துடன் கௌரி, மிக்க மிக்க நன்றி. கூப்பிட்டதுக்கு ஓடி வந்து உங்களுக்கு மிக்க நன்றி. காலை வணக்கத்துடன் ஆரம்பமாகிறது கவிதை நேரம். இனிதான காலை வணக்கம். அழகான இந்த பொழுதில் இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் அன்பாக வரவேற்றபடி தத்தம் விருப்ப தலைப்புகளோடு இணைய காத்திருக்கும் ஒவ்வொருவருடைய சிறப்பான கவிதைகளையும் பார்ப்பதற்கு ஆவலாக இதுவரை நேரமும் இணைவை கை கொடுத்திருக்கிற செல்வி நித்யானந்தன் அவர்களுக்கு மிக நிறைவான நன்றிகளோடும் வாழ்த்துக்களோடும் இணைய இருப்பவர்களையும் மிக அன்பாக வரவேற்றபடி நாம் இன்றைய கவிதையோடு இணைந்து கொள்வோம். இளையவர்களுடைய கவிதை இல்லாமல் இருந்தது இருக்குது தெரியல. அபிராமி. அபிராமியினுடையது அதாவது கடந்த வாரத்தான் தான் கிடந்தது, பார்த்திருந்தேன். சரி. ஓகே, பதிவேற்ற நிகழ்ச்சி. கவிப்பதிவு இளையோர் நிகழ்ச்சி. அபிராமியுடைய கவிதையை தேடுகிறீர்களா? இல்ல, இருக்குது ஒன்று பார்த்துட்டு போவோம். அபிராமின்ற நான் பார்த்திருந்த பொழுது இங்க எழுத்தில் இல்லை. இல்ல, அது கடந்த வாரத்தின் கவிதை தான் இருந்தது, பார்த்திருந்தேன். சரி. அப்படியானால் பெரியவருடைய கவிதையோடு இணைந்து கொள்ளும். ஒருவேளை அபிராமி இணைந்திருப்பதானால் அவருடைய தாயார் கேட்டுக்கொண்டிருந்தால் நிச்சயமாக ஒரு முறை அறிய தாருங்கள். எனவே நாம் பெரியவர்களுடைய கவிதையோடு நாம் இணைந்து கொள்வோம். இங்கு அபிஷாவும் இங்கு இணைந்திருக்கிறார். அவரையும் இணைத்தபடி நாம் தொடர்ந்து செல்வோமா? அபிஷா, நீங்கள் அபிஷா பதிவில் வரே இல்லையா? பெரியவருடைய பக்கம் எழுத்தில் இருக்கிறார், ஆனால் பதிவில் ஒலிப்பதிவில் இருக்கிறார். சரி, நாம் பெரியவர்களோட சேர்ந்தபடியே அபிஷாவை பார்த்து செல்வோமா? நீங்கள் இப்போ ரஜினியனுடைய கவிதையோட ஆரம்பம் செய்து கொள்ளுங்கள். நாம் பார்த்து பதிவு தான் இதுல டக்கண்டு உடனே மாறுபடுவது எனக்கு தெரியவில்லை. அவசரப்படாமல் முதலில் எடுத்திருந்தீர்கள், ரஜினியனுடைய கவிதையை எடுத்திருந்தீர்கள். ஆமா, கவியரும்பு அதுல பாப்பம் இருக்காண்டு. இது 22ஆம் தேதியா தான் இருக்கிறது. அப்படி என்றால் இன்றைய கவிதை இல்லை. இன்றைய கவிதை இல்லை, 22/5 தான் இருக்கிறதா? ஆனால் இங்கு தமிழ் உலக சாதனைகள் என்று சொல்லி இருக்கிறார். தமிழ் உலக சாதனைகள் என்பது வராத கவிதை நினைக்கிறேன். சென்ற வாரம் பள்ளி பருவத்திலே என்ற கவிதை வந்திருந்தது. அதுதான் இதாக்கும். இந்த 22/5 மேல் தலைப்பு உலக சாதனைகள் என்று இருப்பது. இல்லை, அது 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 இளையோர் நிகழ்ச்சி தொகுப்பாளர்களுடைய பக்கத்தின் அந்த தலைப்பு வருகிறது. அப்படியானால் அது சென்ற வார கவிதை. எனவே இன்றைய கவிதையோடு நாம் இணைந்து கொள்வோம். இன்றைய பெரியவருடைய கவிதையோடு நாம் இணைந்து கொள்வோம். போக முடியலையே, பார்க்க தெரியலையே. நிகழ்ச்சி நேரலுக்குள்ள ஊரோடு வியாழன் கவிதை வந்து விட்டீர்கள். செல்வி நித்யானந்த இல்ல, அது கவிதை இப்பொழுது 29ஆம் தேதி கவிதை. இவருடைய அபிஷாவின் கவிதையை பாருங்க. ஓகே, சத்தம் வராட்டி ஒரு சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க கவிதை நேரம். இலக்கம் 49. தலைப்பு விடுமுறை காலம்.
வேகமான இவ்வுலகத்தில் விடுமுறை என்பது பெருமகிழ்ச்சியே. வேகமான இவ்வுலகத்தில் விடுமுறை என்பது பெருமகிழ்ச்சியே. பள்ளி பருவத்தில் நாம் ஏங்கும் காலம் விடுமுறை காலமே. பள்ளி பருவத்தில் நாம் ஏங்கும் காலம் விடுமுறை காலமே. இக்காலத்தில் வீடுகளில் எமது குறும்புத்தனத்தை செய்வோம். இக்காலத்தில் வீடுகளில் எமது குறும்புத்தனத்தை செய்வோம். மகிழ்ச்சியான காலங்கள் இவை நிற்காமல் வேகமாக சென்றுவிடும். மகிழ்ச்சியான காலங்களான இவை நிற்காமல் வேகமாக சென்றுவிடும். இவ்விடுமுறை காலத்தை நாம் மிகவும் மகிழ்ச்சிகரமாகவும் உற்சாகத்தோடும் கழிப்போம். இவ்விடுமுறை காலத்தை நாம் மிகவும் மகிழ்ச்சிகரமாகவும் உற்சாகத்தோடும் கழிப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். தன்னுடைய 49வது பக்கத்தோடு அபிஷா இங்கு நம்மோடு இணைந்திருக்கிறார். அழகான விடுமுறை காலத்தின் பக்கத்தை நம்மோடு இணைத்தபடி வந்திருக்கிற அபிஷாவுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். இந்த வேகமான உலகம் அங்கு விடுமுறை என்பது பெருமகிழ்ச்சியை தருகிறது. எனவே விரைவும் ஓட்டமுமான இந்த கால பகுதியில் இந்த விடுமுறை மகிழ்ச்சியை தர இக்காலத்தில் நமது குறும்புத்தனத்தை எல்லாம் நாம் செய்கின்ற காலமாக பள்ளி பருவத்தில் நாம் ஏங்குகின்ற விடுமை ஓடிக்கொண்டே இருக்கிற இந்த குழந்தைகள் தங்களுடைய விடுமுறை காலத்தை நோக்கி ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அங்கு இந்த காலத்தில் தான் இவர்களுடைய குறும்புகள் அத்தனையும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. மகிழ்ச்சியான காலங்களாக இவை இருக்கின்றன. நிற்காமல் வேகமாக சென்று விடுகின்றன. இந்த விடுமுறை காலத்தை மிகவும் மகிழ்ச்சிகரமாகவும் உற்சாகத்தோடும் கழிப்போம் என்று நிச்சயமாகவே இன்றுதான் தொடங்கியது போல் இருக்கும் இந்த விடுமுறை காலம். ஆனால் மிக விரைவாக சென்றுவிடும். சென்ற போது ஏக்கத்தை கொடுக்கும் காலமாக அமைந்துவிடும். எனவே இந்த அழகான இந்த விடுமுறை காலத்தை ஏங்கிக் கொண்டிருக்கிற அந்த பொழுதுகளை அந்த விடுமுறைக்காக ஏங்கிக் கொண்டிருந்து பின்பு அவை கிடைத்த போது அந்த மகிழ்ச்சியான அந்த பொழுதுகள் குறும்புத்தனங்கள் நிறைந்த பொழுதுகள் அத்தனையும் அந்த இளையவர்களுக்கே உரித்தான குறும்பையும் மகிழ்வையும் நிறைத்தெழுதுகின்ற அந்த அழகான பொழுதுகள், அதுவும் வசந்த கால பொழுதில் கோடைகால பக்கங்களில் எப்படியெல்லாம் அவர்கள் சந்தோஷிக்க முடியுமோ அதையெல்லாம் அழகாக இளையவர்களாக சிறுவர்களாக கழிக்கின்ற அந்த பொழுதுகள், அதனை அழகுற இந்த பள்ளி பருவமே மிக அழகான பருவம். அதற்குள்ளும் ஒரு விடுமுறை பருவம் இன்னமும் கொள்ளை அழகு. எனவே அந்த அழகான பொழுதை நம்மோடு எடுத்தாண்டபடி வந்திருந்த அபிஷாவுக்கு தன்னுடைய 49வது படைப்பை நம்மோடு தந்திருந்தார். மிகச் சிறப்பான வாழ்த்துக்கள். அடுத்து நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் ரெடியா? நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓகே, இப்பொழுது வருகின்றார் நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள். ஓ, அவருடைய சத்தமே வரையில ஓடுது. வணக்கம். கவிதையுடன் இரா விஜய் கௌரி. அவரோட சத்தம் பெற இல்லையே துண்டா? இல்ல, சத்தம் பெறவில்லையா? இல்ல, நேவிசக்கா உங்களோட சத்தம் துண்டா பெறவில்லை. நாங்கள் அடுத்த உங்களைய போட்டுட்டு பாக்குறேன்னு திருப்பி 2 முறை பதிஞ்சிருந்தாதான் நான் அழிக்கல. எது எனக்கு ஒழுங்கா வந்ததுன்னு தெரியாம தான் 2ஐயும் போட்டிருந்தேன். இல்லாட்டி வெயிட் பண்ணுங்க, நாங்க பாக்குறேன்னா. இப்ப அடுத்ததாக கௌரி, உங்களது கவிதை. நேவிசக்கா கேட்டுக்கொண்டிருங்கள். வணக்கம். கவிதையுடன் இரா விஜய் கௌரி. சித்திரத்து பொன்மகளே, சித்திரத்து பொன்மகளே வாழி. சித்திரத்து பொன்மகளே என் சீரெழுதும் செந்தமிழே, வையகத்து வான்மலையே எங்கள் வரமெழுதும் சிறு மழலாய். சித்திரத்து பொன்மகளே என் சீரெழுதும் செந்தமிழே, வையகத்து வான்மலையே எங்கள் வரமெழுதும் சிறு மழலாய். ஆண்டெழுதும் நிறைவினிலே அகம் நிறைய வாழ்த்துரைத்து முத்தமிழே நீ உரைக்கும் முக்கனிக்கு நான் அடிமை. ஆண்டெழுதும் நிறைவினிலே அகம் நிறைய வாழ்த்துரைத்து முத்தமிழே நீ உரைக்கும் முக்கனிக்கு நான் அடிமை. விழி அசைத்து பேசுகிறாய், உன் விரல் அசைவில் விதந்துரைப்பாய். தமிழ் வழங்கி முன்னவளாய் எங்கள் மூத்தவளாய் உருவமைப்பாய். விழி அசைத்து பேசுகிறாய், உன் விரல் அசைவில் விதந்துரைப்பாய். தமிழ் வழங்கி முன்னவளாய் எங்கள் மூத்தவளாய் உருவமைப்பாய். சின்னவளே சிறுகனியே புன்னகையில் புதையலிடும் வண்டமிழின் சிறு வண்டே எங்கள் அனைவரையும் கட்டி வைப்பாய். சின்னவளே சிறுகனியே புன்னகையில் புதையலிடும் வண்டமிழின் சிறு வண்டே எங்கள் அனைவரையும் கட்டி வைப்பாய். அன்பெழுதி ஆட்சி செய்யும் சிறு தேவதையே நீ வாழி.
நீடு நிதம் நெடுவாழ்வை நலமுடனும் பலமுடனும் தமிழுடனும் வாழி வாழி. அன்பெழுதி ஆட்சி செய்யும் சிறு தேவதையே நீ வாழி. நீடு நிதம் நெடுவாழ்வை நலமுடனும் பலமுடனும் தமிழுடனும் வாழி வாழி. சித்திரத்து பொன்மகளே என் சீரெழுதும் செந்தமிழே, வையகத்து வான்மலையே எங்கள் வரமெழுதும் சிறு மழலாய். நன்றி, வணக்கம். உங்களது மருமகளா? மருமகளாமாம். மருமகள் 4 வயது. அதான் நான் படம் பார்த்திருந்தேன். நான் இன்றைய காலமையும் உங்களது பவித்ராவின் முகப்புத்த இதில் பார்க்க முடிஞ்சிருந்தது. அதில் தூக்கி வச்சு கொண்டு நிற்கிறாராக்கும் விஷ்ணு. ஒருவரை ஒரு ஆள் பார்த்திருந்தேன். சரி, பிறந்த நாள் நேற்று அவருக்கு பிறந்த நாளா? நேவிஸ் பிலிப் அவர்களே அழகாக எழுதியிருக்கிறீங்க, அழகான வரிகள் ரசிச்சு கேட்டிருந்தேன். இல்ல, அத்தனை வரிகளுக்கும் அவள் சொந்தக்காரியர். அவருக்கு தமிழில் சில சொற்கள் வராது. இன்னமும் அந்த அவர் ஏதோ ஒரு புகழ்ச்சி இருக்கிறது வராது. ஆனால் அழகாக அவர் பாடலை பாடுகிற விதமோ, எங்களுக்கு பிறந்த நாளுக்கு பாட்டு பாடுகிற விதமோ, அல்லது தமிழை அழகாக கதைக்கிற விதமோ, தமிழில் அத்தனை சொற்கள் அத்தனையும் அழகாக பேசுகிறேன். ஆனால் அதை கதைக்கும் போது விளங்காது. என்னன்னா ஓரிரு சொற்கள், அந்த லாமா அப்படியான சொற்கள் அவர் இன்னும் அவருடைய வருவதாக இல்லை. ஆனால் மிக லாவகமாக அனைவரையும் கட்டி போடுகின்ற லாவகம், பாசத்தை கொட்டி கொடுக்கின்ற அழகு. என்னை கண்டால் எனக்கென்று பேசுவாள், என் தங்கையை கண்டால் அவளுக்காக பேசுவாள். அழகாக மிக லாவகமாக பேசுவாள். அத்தனையும் மிக அழகாக இருக்கும். அப்படியான ஒரு சித்திரத்து பொன்மகள் தான் அவள். நிச்சயமாக எனக்கு எழுதும் போது அந்த ஒற்றை வார்த்தைக்கு கூட நான் மாறுபட்டு எழுதுவதாக தெரியவில்லை. அத்தனைக்கும் சொந்தக்காரியாக மிக அழகாக எங்களை கட்டி போடுகின்ற ஒரு தேவதையாக இருக்கிற அவளை எல்லோருக்கும் 5 வயசா? 4 வயது 4 வயது சிரித்து கொண்டு அந்த சிரிப்பும் எனக்கு பார்க்கல என்னுடைய அப்பாவின் அம்மா போல இருக்கும். என்னுடைய சகோதரங்களும் உறவுகளும் பார்க்கும்போது என்னை பார்ப்பதாக சொல்வார்கள். அத்தனையாக விரலுக்குள்ள வச்சிருப்பாளுங்க எல்லாம். இல்லைன்னா இல்லத்தான், போங்கோன்னா போங்க. கொஞ்சம் சேப்பு ரம்யாவின் சேப்பும் இருக்கிற மாதிரி எங்கள் எல்லாருக்கும் ஓரளவுக்கு கிட்டத்தட்ட பார்த்தா அந்த உருவ அமைப்புகள் மாறி மாறி வருமா. கவிதை எனவே மிக அழகாக இணைந்திருந்த அவருடைய பிறந்த நாளை கொண்டாடி நேற்று தினம் அவருடைய பிறந்த நாள். எனவே நான் சென்று அவர்களை அதை விட தாயாரோட சைக்கிள் சென்ற போது மெல்ல சைக்கிள் அம்மா இறுக்கி பிடிக்க சொல்ல இவர் என்ன செய்து விட்டார், அம்மாவை இறுக்கி பிடிக்கிறேன்னு சைக்கிள் சில்லுக்குள்ளேயும் காலை இறுக்கி பிடிச்சு விட்டார். அப்படியே கால் ஒரு எலும்பு ஒன்று மெல்ல உடைந்து விட்டது. அதற்கு இப்போது போட்டபடி காலுக்கு 10 போட்டபடி வீல் சேரில் தான் சுற்றி திரிகிறார். எனவே அதையும் வைத்துக் கொண்டு ஆமி தூக்கி வச்சிருக்கோன்னு மடியிலே இருந்தோன்னு விளையாட்டு காட்டிக் கொண்டிருந்து அவருடைய குறும்புத்தனத்தை பார்த்த போது அதே வழியில என்ன வருத்தம் வந்தா என்ன இதுன்னா ஒரு நாள் கூட அது சிணுங்கிய மற்றவர்களை அரியணப்படுத்தி அப்படி மிக அமைதியாக அன்பாக அதை கேட்கிற விதம் ஒரு பெரிய பக்குவம் இருக்கும். எனவே ஒவ்வொரு குழந்தைகளும் பேரழகு. அந்த அப்படியான ஒரு பேரழகியை நான் சந்தித்த அந்த பக்கத்தை தந்திருந்தேன். நான் நேவிசக்கா நான் சொல்ல வந்திருந்தேன். நேவிசக்கா இல்ல, நான் சொன்னேன் அந்த கவிதை இதுதான் நல்ல சிறப்பாக ரசிச்சு கேட்ட அந்த ஒவ்வொரு சொற்களையும் அழகாக வர்ணிச்சிருந்தா. உண்மையிலேயே அந்த உணர்வுபூர்வமாக வந்த சொற்களாகத்தான் இருந்தது. இப்ப அவர் சொன்னதை கேட்டிருந்தேன். உண்மையிலேயே அனுபவிச்சு எழுதின வரிகள் தான் அது என்று சொன்னேன். நன்றி 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 நன்றி. அடுத்ததாக இந்த படத்தோட வருகிறார். யாருடைய கவிதை என்று தெரியலையே. நகுலா சிவநாதன் அவருடைய கவிதையா? பாப்போம். வணக்கம். கவிதை நேரத்திற்காய் நகுலா சிவநாதன். என்னழகு சித்திரமே, என்னழகு சித்திரமே, சிங்கார பெண்ணிவளையே, சிந்தையின் கருவூலமே, மின்னல் வெளியிரண்டும் மின்சாரம் பாய்ச்சுதடி, மின்னல் வெளியிரண்டும் மின்சாரம் பாய்ச்சுதடி, கண்ண குழியிரண்டும் காந்த கருவெளியால் என்னை கவருதடி ஏந்திழையே உன்னழகு, என்னை கவருதடி ஏந்திழையே உன்னழகு. புத்தம் புதிய எண்ணங்கள் புதிதாய் கூடி மலர்ந்திடவே, நித்தம் பூக்கும் மலர்களாக நிறைவாய் முயற்சி பெருகிடமே. புத்தம் புதிய எண்ணங்கள் புதிதாய் கூடி மலர்ந்திடவே, நித்தம் பூக்கும் மலர்களாக நிறைவாய் முயற்சி பெருகிடமே.
முத்து வைர மணிகளாக முகிழ்க்கும் நல்ல விளையாட்டும் வித்தாய் வெற்றி வெற்றிடவே விரைவாய் ஓடிய சித்திரமே. முத்து வைர மணிகளாக முகிழ்க்கும் நல்ல விளையாட்டும் வித்தாய் வெற்றி வெற்றிடவே விரைவாய் ஓடிய சித்திரமே. வாழ்த்துக்கள். உடற்பயிற்சி ஆசிரியர், அந்த உடற்பயிற்சி ஆசிரியருக்கு விரைவாய் ஓடிய ஒரு குட்டி கண்மணி ஒரு எண்ண கருவூலத்துக்குள் விளைந்திருக்கிறார். உண்மையிலேயே நான் கவிதை எழுதிய நிகழ்ச்சிதான். இந்த கவிதை முன்பே நகுலா சிவனாதன் படைத்திருக்கிறேன். நான் பார்க்கவில்லை கவிதை, இப்போதான் பார்க்கிறேன். ஆனாலும் அந்த ரசித்த இன்னொரு குழந்தையை அவர் தருவது, அவள் ஓட்ட போட்டியில் பங்கு பெற்றி, இதை நான் முதலே அவருடைய முகநூல்ல பார்த்தேன், அவள் ஓட்ட போட்டியில் பங்கு பெற்றி மிக விரைவாக ஓடிய அந்த பக்கத்தை தந்திருந்தார். அவளை மீண்டுமாக கவிதையாக படைக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்திருக்கிறது. இத்தனை குட்டி கால்களுக்குள் இத்தனை பலத்தை பொருத்தியபடி அவள் ஓடுகின்ற அந்த அழகு, அவளுடைய ஓடிய அந்த அழகோடு அவளுடைய பக்கம் அவள் எப்படி மின்சாரத்தை பாய்ச்சி எழுகின்ற ஒரு தேவதையாக இருக்கிறாள் என்பதை கவிதை வரிகளாக தந்தது மிக அழகாக இருக்கிறது. இங்கு என் அழகு சித்திரமே, ஆம், மிக அழகான அந்த சித்திர பெண், சிங்கார பெண்ணவளாக என் சிந்தனைக்கு கருவூலமாக, ஆம், என் கவிதையின் கருவூலமாக அவளே நிறைந்திருக்கிறாள். என்னால் அதை விட்டு விலக முடியவில்லை. மின்னல் விழி இரண்டும் மின்சாரம் பாய்ச்சுதடி, ஆம், உன் விழிகளுக்குள்ளேயே மின்சாரம் பாய்ச்சுகின்ற பேரழகு. கண்ண குழி இரண்டும் காந்த கருவிழியால் என்னை கவருதடி ஏந்திலேயே உன்னழகு. கண்ண குழி கவர்கின்றது, காந்த கருவிழி கவர்கின்றது, இவை கவர ஏந்திலேயே உன் அழகால் சின்னவளே, உன் அழகால் நான் மயங்கி விட்டேன். எனவே புத்தம் புதிய எண்ணங்கள் உனக்குள் பெருக, புதிதாய் கூடிய அவை மலர்ந்து வர. எண்ணங்கள் பெருகுவது மாத்திரமல்ல, அவை மலர்ந்து எழ நித்தம் பூக்கும் மலராக, நித்தம் பூக்கின்ற மலராக உன்னுடைய எண்ணங்கள் ஒவ்வொன்றும் நீ புதிதாக பிறந்து எழ வேண்டும். நிறைவாய் முயற்சி பெருகி எழ, அந்த பிறக்கின்ற எண்ணங்களுக்குள் முயற்சி பெருகி எழ. முத்து வைர மணிகளாக முகிழ்க்கும் நல்ல விளையாட்டும், உனக்குள் பிறக்கின்ற அந்த விளையாட்டின் பக்கங்களும் அவை முத்து வைரங்களாக ஜொலிப்பதாக அமைய வேண்டும். எனவே வித்தாய் நீ வெற்றி பெற்றிட விரைவாய் ஓடிய சித்திரமே. அன்று ஓடியிருந்தாய். அந்த எண்ணப்பதிவு இன்னமுமாக உன்னை வாழ்த்த வேண்டும் போன எண்ணத்தை எனக்குள் பிறப்பித்திருக்கிறது. எனவே நிறைவான வாழ்த்துக்களை பகிர்ந்தபடி எண்ண கருவூலத்தில் விளைந்த அந்த சித்திர பெண்ணை, சிங்கார பெண்ணை நமக்கு ரசிக்கும்படியாக கவி படைத்த தன்னுடைய 1809 பக்கத்தோடு கவி படைத்த நகுலா சிவநாதனுக்கும், அந்த எண்ணு கருவூலத்துக்குள் குலைந்து எழுந்து வந்த சின்னவளுக்கும் மிக நிறைவான வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்ததாக ரஜினி என்ற கவிதை. தியாகத்தின் சின்னம். கவியோடு ஜெர்மனியிலிருந்து ரஜினி என்றன். தியாகத்தின் சின்னம். தன்னலமே இல்லாத உறவு, தன் நம்பிக்கை கொண்ட ஜீவன், தனக்கென வாழாது எமக்கென வாழ்ந்து. தன்னலமே இல்லாத உறவு, தன் நம்பிக்கை கொண்ட ஜீவன், தனக்கென வாழாது எமக்கென வாழ்ந்து. நம்பிக்கையின் வலிமையை உணர்த்திய உன்னத எந்தை, தியாகத்தின் சின்னமே. நம்பிக்கையின் வலிமையை உணர்த்திய உன்னத எந்தை, தியாகத்தின் சின்னமே. நிழலாகிய நேசம், நேசத்தின் தீரம், தோழனாய் நின்ற தோழமை. நிழலாகிய நேசம், நேசத்தின் தீரம், தோழனாய் நின்ற தோழமை. உழைப்பினில் களைப்பின்றி உழைத்திட்ட உழைப்பாளி. உழைப்பினில் களைப்பின்றி உழைத்திட்ட உழைப்பாளி. வாழ்வினை அழகாக்கிய பாசத்தின் உருவம் தந்தையே. வாழ்வினை அழகாக்கிய பாசத்தின் உருவம் தந்தையே. அன்பின் ஆழத்தை மனதினில் புதைத்து ஆசை கனவுகளை நெஞ்சினில் சுமந்து. அன்பின் ஆழத்தை மனதினில் புதைத்து ஆசை கனவுகளை நெஞ்சினில் சுமந்து. தான் எட்டாத உயரத்தை நாம் தொட்டுவிட எமக்காய் துடித்த ஜீவனை. தான் எட்டாத உயரத்தை நாம் தொட்டுவிட எமக்காய் துடித்த ஜீவனை. எட்ட முடியா இடத்துக்கு அழைத்திட்டானே காலனும் விரைந்து. எட்ட முடியா இடத்துக்கு அழைத்திட்டானே காலனும் விரைந்து. தியாகத்தின் சின்னத்தை பாதி வயதினிலே. தியாகத்தின் சின்னத்தை பாதி வயதினிலே. பாதி வயதினிலே. நன்றி, வணக்கம். நிச்சயமாகவே ஒரு தியாகத்தின் சின்னமாக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த தந்தையை, அவர் வழிகளை, அவர் எப்படி நமக்காக வாழ்ந்தார், எப்படி தியாகியாகவே தன்னை இழந்து கொண்டார் என்பதனை, அந்த நினைவுகளை நம்மோடு எடுத்தபடி வந்திருக்கிறார் ரஜினி என்ற. நிச்சயமாகவே
தியாகம் என்பது அதிலிருந்து பிறக்கின்ற வாழ்வின் வலிகளை சுமந்த அந்த வழிகள் என்பது அற்புதமானது. நாமும் கூட சிரம் தாழ்த்தி தந்தைக்கு வணக்கத்தை தெரிவித்தபடி. ஆனாலும் எனக்குள்ள ஒரு கேள்வி, வெறும் தியாகிகளாகவே நாம் வாழ்ந்து விட்டு இறப்பது என்பது சரிதானா? எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்புகளோடு மாத்திரம் பல்வேறுபட்ட பக்கங்கள் கருத்துக்கள் நிச்சயமாக இருக்கலாம். ஆனால் நான் நினைக்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையை நீங்களும் வாழ்ந்தாக வேண்டும். வாழ்க்கை என்பது ஒவ்வொருவருக்குமாக எழுதப்பட்ட வாழ்க்கை என்பது மிக குறுகியது. அந்த குறுகிய வாழ்க்கை பகுதிகள் நீங்கள் ஓடி ஓடி உங்களை இழந்து அத்தனையும் செய்துவிட்டு ஒரு சில விட திரும்பி பார்க்கும்போது ரஜினி என்றன் போல குழந்தைகள் எண்ணி பார்க்க வணங்க தகுந்தவர்களாக இருக்கிற சந்தைகளை வணங்கி எழுகிறார்கள். ஆனால் சில வேளைகளில் அவர்களுடைய அந்த செய்கை கூட பலரால் மதிக்கப்படாது போய்விடுகிறது. அந்த தியாகத்தின் தன்மை என்பது போற்றி வணங்கப்படாது, போற்றி பாதுகாக்கப்படாது, அல்லது உதாசீனப்படுத்தப்பட்டு இறுதியில் அவர்களுடைய காலங்களில் இருக்கும் காலம் வரை குடும்பத்துக்காகவே உழைத்த ஒரு தாயோ தந்தையோ இல்ல சகோதரனோ உறவோ பின்பு நிராகரிக்கப்படுகின்ற பக்கங்கள் எத்தனை இருக்கின்றன. நிச்சயமாகவே அதை கூட மெல்ல என்னுடைய நான் சொல்வது இதில் சில முரணாக இருக்கலாம், ஆனால் மெல்ல சிந்தித்து பார்க்கப்பட வேண்டியது. நாம் இத்தனை பேர் நான் என்னுடைய அம்மாவை கூட சொல்லுகிறேன். அவர் இப்போது நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். மிக கடினமாக படுக்கையில் இருந்து விட்டால் மிக கடினமான சூழல். அதற்குள் நாம் இதுவரை அவர்கள் செய்த தியாகங்களை நினைத்து பார்க்கிறோமா? எங்காவது ஒரு மூலையில் நாம் மெல்ல கோபித்துக் கொள்கிறோமா என்ற எண்ணம் எனக்குள் இருக்கிறது. இதுதான் நாளைக்கு எனக்கு கூட நடக்கும். எந்த நோயையும் எந்த பக்கத்தையும் நாம் சிந்தித்து பார்க்காமல் செய்து நம்மை தியாகப்படுத்தி விட்டு தியாகிகளாக ஆக்கிவிட்டு பின்பு மூலையில் முடங்கி படுத்து விட்டால் அப்போது பார்ப்பதற்கு எத்தனை கைகள் இருக்கும், அந்த பக்கத்தை எத்தனை பேர் பார்ப்பார்கள், இந்த சூழ்நிலை ஏற்படும் என்பது இது என் மனதின் கேள்வியாக முரணாக கூட இருக்கலாம். ஆனால் இங்கு ஒரு தியாகியாக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு தந்தையை நிச்சயமாக அவர் அவ்வப்போதல்ல எப்போதுமே வாழ்வியலில் நம்மோடு இணைந்த அத்தனை பேரையும் நினைவு கொள்வார். இங்கு தந்தை நம்மோடு நினைவில் நிறுத்தப்படுகிறார். அழகான தன்னலமே இல்லாத உறவை, தன்னம்பிக்கை கொண்ட ஜீவனை, தனக்கென வாழாது எமக்கென வாழ்ந்து நம்பிக்கையின் வலிமையை உணர்த்திய உன்னத எந்தை. நம்பிக்கையை தன்னம்பிக்கையாக உணர்த்தி எழுந்த தந்தை. அவர் தனக்காக வாழவில்லை, நமக்காகவே வாழ்ந்தார். தியாகத்தின் சின்னமாக அவர் வாழ்ந்திருந்தார். நிழலாகிய நேசம், நேசத்தின் தீரம். எங்களுடைய வாழ்க்கையின் பக்கத்தில் அவருடைய நேசம் என்பது நிழலாகவே இருந்தது. தோழனாய் நின்ற தோழமை. இத்தனை தந்தைகள் இன்றைய சூழலில் பெரும்பாலானவர்கள் தோழர்களாகவே மாறி இருக்கிறார்கள். அது நன்மைக்கும் தீமைக்குமாக இருக்கும். ஆனால் அன்றைய பொழுதில் கர்ம வீரனாக வாழ்ந்தவர்கள் இத்தனை பேர் தோழனாக கூட மாறியிருந்தார்கள் என்பதில் இங்கு தோழனாக நின்றது. உழைப்பினில் களைப்பின்றி அவர் ஒருபோதும் சோர்ந்ததில்லை. உழைத்திட்ட உழைப்பாளி. வாழ்வினை அழகாக்கிய பாசத்தின் உருவம். எங்களுடைய வாழ்க்கையை அழகாக்கியது அவருடைய உழைப்பு. அன்பின் ஆழத்தை மனதில் புதைத்து ஆசை கனவுகளை நெஞ்சில் சுமந்து, எனவே அவர் நெஞ்சு நிறைய அன்பை சுமந்திருந்தார். ஆசை கனவுகளை நெஞ்சில் சுமந்து தான் எட்டாத உயரத்தை நாம் தொட்டுவிட அவர் இட்டாத அந்த துயரத்தை களைந்து உயரத்தை தொட்டுவிட எமக்காக துடித்த ஜீவனை எட்ட முடியா இடத்துக்கு அழைத்துட்டானே காலம். நிச்சயமாகவே காலம் என்பது விரைந்து செல்கிறது. எது எப்போது எப்படி நிகழும் என்று யாருக்கும் தெரியாது. எனவே காலன் அழைத்து விட்டான். தியாகத்தின் சின்னத்தை பாதி ஒருவேளை அவர் மெல்ல தனக்காகவும் தன் உடலுக்கும் மெல்ல ஓய்வை கொடுத்திருந்தால் ஒருவேளை சற்றே நீண்ட காலம் வாழ்ந்திருப்பாரோ என்ற விசனமும் கூட மனதுக்குள் வருகிறது. ஆனாலும் அந்த தியாகத்தின் சின்னத்தை அழகாக ஒரு குடும்பத்தை கட்டி அமைத்த அந்த ஆலமரமாக நின்று அந்த விழுதுகளை காத்த தந்தையை நாமும் சிரத்தாழ்த்தி வணங்கியபடி அந்த அழகான வரிகளோடு உலகில் வாழ்கின்ற நம்மோடு நமக்காக நம்மை காத்து நின்ற ஒவ்வொரு தந்தையருக்கும் அந்த கவிதை பக்கத்தை சமர்ப்பணமாக்கி மிக நிறைவான வாழ்த்துக்கள். உங்களோட நாட்டிலும் ஃபாதர் டேயா இன்றைக்கு? இல்ல ஜெர்மனியில் இன்றைக்கு ஃபாதர் டாக். அதுலதான் அந்த கவிதை அந்த நாளுக்காக வந்திருக்கு. எங்களுடைய பக்கத்தில் ஃபாதர்ஸ் டே இங்கு நாம் இதுவரையில் ஜூன் மாசமா நாம் கொண்டாடவில்லை. இல்ல இன்றைக்கு தான் எனக்கு தெரியாது உண்மையா எனக்கு தெரியாது. இப்ப இந்த நாடு எல்லாம் ஜூன் மாசம் தான் வாரது. இல்ல சுவிஸ்ல நான் அறிந்தது இல்லை ஃபாதர்ஸ் டே கொண்டாடுவதாக நான் அறிந்தது இருக்கிறதா என்பது யாராவது சிவதர்ஷியை போல யாராவது இருந்தால் இந்த ஃபாதர்ஸ் டே என்பதை அறிவித்துக் கொள்ளுங்கள். ஆனா உண்மையிலே எனக்கு தெரியாது. இங்க வந்து ஜூன் மாசம் தான் வாரது. ஜெர்மனில டொச்லாந்தில இன்றைக்கு தான் ஃபாதர் டே.
அதாலதான் அந்த நாளுக்கான கவிதையாக வந்திருந்தது. மிக நிச்சயமாக மிக சிறப்பு, அருமையாக இருக்கிறது. நன்றி. இல்ல, நிச்சயமாகவே அது ஒரு அத்தனை குழந்தைகளுடைய வாழ்க்கையும் அவர்களுடைய எதிர்காலமும் அவர்களுடைய நல்ல பண்புகளும் நல்ல சூழலையும் ஒரு தந்தை தன்னுடைய தியாக வாழ்வின் மூலம் கொடுப்பதும் அவர் தன்னை ஒரு குறுகிய காலத்திற்குள் தன்னை இழந்து கொள்ளதும் கூட வணங்க தகுந்த ஒரு தந்தை. எனவே நிச்சயமாக நாமும் இணைந்து வணங்கியபடி சிறப்பான வாழ்த்துக்கலாம். நன்றி. நன்றி ரஜினி. உங்களது மிக சிறப்பான கவிதை, உங்களது தேடல், நீங்கள் அந்தந்த நாளுக்குரிய கவிதைகள் வர்ற மாதிரி நீங்கள் இன்றைய நாளுக்கு மிக அருமையாக எழுதியிருந்தீர்கள். நன்றி. அடுத்ததாக சிவதர்சினி அவர்களுடைய கவிதை. முக உறவுகளுக்கு இனிய உற்சாகமான வியாழன் கவி வணக்கம். கவி இலக்கம் 2157. அதிகாலை வேளையிலே. அசதியான தூக்கம் கலைக்கும் அழகான அதிகாலை வேளை. அசதியான தூக்கம் கலைக்கும் அழகான அதிகாலை வேளை. கண் விழிக்கச் சொல்லும் குருவிகள் பாட்டொலி. கண் விழிக்கச் சொல்லும் குருவிகள் பாட்டொலி. பட்டு தெறிக்கும் நிலவொளி. பட்டு தெறிக்கும் நிலவொளி. பக்குவமாய் வீழும் பனித்துளி. பக்குவமாய் வீடும் பனித்துளி. வானம் கொள்ளும் துயரம். வானம் கொள்ளும் துயரம். மெல்ல இருள் சூடிக்கொள்ளும். மெல்ல இருள் சூடிக்கொள்ளும். மின்மினியாய் விண்மீன்கள் கண்ணடித்து காதலிக்கும். மின்மினியாய் விண்மீன்கள் கண்ணடித்து காதலிக்கும். பூக்கள் மலர ஆயுத்தமாகும். பூக்கள் மலர ஆயுத்தமாகும். பூமி விடியலை அணைத்து நிற்கும். பூமி விடியலை அணைத்து நிற்கும். நன்றி, வணக்கம். எதை தலைப்பாக்குவோம் என்றபோது இந்த அதிகாலை விடியல் என் கவி தலைப்பாகிறது என்றபடி தன் அதிகாலை விடியலை தன்னுடைய 2157வது பக்கத்தோடு குறுக தரைத்து கவியை படைத்து நம்மோடு இணைத்திருக்கிறார் சிவதர்ஷினி ராகவன் அவர்கள். அதிகாலை வேளையிலே அசதியான தூக்கங்களுக்கு நிச்சயமாகவே இந்த சில வேளைகள் பெரும்பாலும் எனக்கு அதிகாலை எழும்பும் போது அடடா இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் படுத்தால் என்ன என்று இருக்கும். ஆனால் அந்த 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 படுக்கிறதான சந்தர்ப்பம் அமைந்து விட்டால் எழும்ப வேண்டும் போல இருக்கும். அந்த அழகான பொழுது ரசிக்கும்படியாக அந்த அந்த இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் நித்திரை கொள்ளலாமோ என்று சிந்திக்கும்படியான பக்கம். ஆனால் எழுந்து ரசிக்க தொடங்கினோமானால் அந்த பொழுதுகள் மிக அழகானவை, உற்சாகமாக இருக்கும். அன்றைய பொழுது எப்போது விடியல் எழுகிறோமோ அன்றைய பொழுது அத்தனை அழகான உற்சாகமான பொழுதாக இருக்கும். எனவே அசதியான தூக்கம் கலைக்கும் அதிகாலை வேளை. அசந்து தூங்கி கொண்டிருக்கிறோம். அங்கு அதிகாலையம் எழுப்புகிறது. கண் விழிக்க சொல்லும் குருவிகள். இப்போது வசந்த கால பக்கத்தில் குருவிகள் மெல்ல தங்களுடைய கீதத்தை இசைக்க தொடங்குகின்றன. பட்டு தெறிக்கு நிலவொளி வீசுகின்றது. பக்குவமாய் விழும் மழை பனித்துளி. அங்கு பனித்துளி பொழிகின்ற அல்லது அதிகாலையில் மெல்ல குளிரோடு மெல்ல மழைத்துளி கூட பனித்துளியாக விழுகின்ற பக்கமாக இருக்கலாம். வானம் கொள்ளும் துயரம். மெல்ல கருமகங்கள் மெல்ல சூழ்ந்திருப்பது போல இந்த பக்கம் எனக்கு வானம் கொள்ளும் துயரமாக தெரிகிறது. மெல்ல இருள் சூடிக்கொள்ளும் மின்மினியாய் விண்மீன்கள். அந்த விடியற் பொழுதில் நட்சத்திர கூட்டம் அத்தனையும் நிறைந்திருக்கிறது. மின்மினியாய் விண்மீன்கள் கண்ணடித்து காதலிக்கும். அங்கு அவை மின்னுவது கண்ணடித்து காதலிப்பது போல தெரிகிறது. பூக்கள் மலர ஆயத்தமாகும். மெல்ல இன்று விடியலை வரவேற்க அந்த பூக்கள் மெல்ல மலர ஆயத்தமாகும். பூமி விடியலை அணைத்து நிற்கும். அந்த விடியலை அணைத்து எழுவதற்கு தயாராக பூமி கூட பூமி மகளால் கூட நிலமகளால் கூட அணைத்து எழுகிறாள். அந்த அழகான விடியலை நம்மோடு வரிகளாக்கி நாம் ரசிக்கும் வண்ணம் தந்திருந்தார் சிவதர்ஷினி ராகவன் அவர்கள். அழகான அதிகாலை வேளை. கண் விழிக்க சொல்லும் குருவிகள் கீதம். பட்டு தெறிக்கின்றது நிலவொளி. வானம் கொள்ளுகின்ற துயரம் அங்கு விலகி கொள்கிறது. மின்மீன்கள் கண்ணடிக்க விடுகின்ற விடிகாலை பொழுதொன்று வரிகளாய் நம்மோடு நம்மை ஆண்டு கொண்டது. சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி. அடுத்ததாக ஜேம் தங்கராஜா அவர்களுடைய கவிதை. வணக்கத்துடன் வியாழன் கவி நேரத்துக்காக நெதர்லாந்திலிருந்து ஜேம் தங்கராஜா. கவி இலக்கம் 772. இன்றைய மனிதர். காலத்தின் போக்கில் வாழ்க்கை செல்கின்றது. ஞாலமும் புதிதாய் மாற்றத்தை கொள்கின்றது. பாசமும் நேசமும் பணத்துக்கா என்றானது. வேஷமும் வாழ்வும் ஒன்றுடன் ஒன்றானது. தனக்காக வாழுகின்ற குறுகிய எண்ணம். கணக்கோடு வாழுகின்ற நவீனத்தின் வண்ணம். இரக்கம் என்பது சொல்லளவில் மட்டுமே.
தரமற்ற செயல்களும் வாழ்க்கையை கட்டுமே. பார்த்தும் பார்க்காதது போல் கண்டுகொள்ளா நகர்வு, சேர்ந்தும் சேராத ஒட்டாததோர் உறவு. இப்போதெல்லாம் நடிப்பு வாழ்க்கையின் அங்கமாகி விட்டது. இப்போதெல்லாம் தேவையோ உச்சத்தை எட்டுது. கண்டால் யாரோ காணாவிட்டால் யாரோ, உண்ட வீட்டிற்கே துரோகம் செய்யுமவர் யாரோ. மனச்சாட்சி இல்லாத புதியதோர் பழக்கம், தனக்கெனவே மாற்றிக்கொண்டார் இலக்கம். நன்றி, வணக்கம். மனச்சாட்சி இல்லாத புதியதோர் பழக்கத்தை கொண்டு தனக்கென இலக்குகளை கொண்ட இன்றைய மனிதர்களை எப்படி காலத்தின் போக்கில் வாழ்க்கை செல்ல இங்கு ஞான மாற்றங்களை கொண்டு வர அந்த புதிய மாற்றத்துக்குள் தம்மை இணைத்துக் கொள்கின்ற குறுகிய எண்ணம் கொண்ட மனிதரின் பக்கத்தை நம்மை போல மனிதர்களை மெல்ல எண்ணி பார்த்தபடி இணைந்திருக்கிறார் ஜெயன் தங்கராஜா அவர்கள். காலத்தின் போக்கில் வாழ்க்கை செல்கிறது, ஞானமும் புதிதாய் மாற்றத்தை கொள்கிறது. எனவே ஞானம் நித்தமுமாக மாற்றத்தை கண்டு கொண்டிருக்கிறது. நாம் கூட எப்படி மாறுகிறோம் என்பது சில வேளையில் மற்றவர்கள் நம்மை சுட்டிக்காட்டினால்தான் அடடா நீயா இதை செய்கிறாய் என்று நமக்கே புரியும். சில வேளை நாம் மாற்றத்தை கண்டிருப்போம், அது நமக்கு தெரியாது. பாசமும் நேசமும் பணத்துக்காய் என்றானது, வேஷமும் வாழ்வும் ஒன்றுடன் ஒன்றானது. நிச்சயமாக நம்மிடம் நிறைந்த பணம் இருந்தால் நம்மை சுற்றி பெருங்கூட்டம் காத்திருக்கும். ஒன்றுமே இல்லாத போது, நாம் மற்றவர்களுக்கு பயனில்லாதவர்களாக ஆன போது நம்மை விட்டு விலகி செல்கின்ற கூட்டம் நிச்சயமாகவே நிறைந்துதான் இருக்கிறது. எனவே பாசமும் நேசமும் பணத்துக்காய் என்றானது, வேஷம் வரவேற்பு இருக்கும், வாழ்த்துறை இருக்கும், சுற்றிச்சூழ இவரின் உறவு என்பார்கள். நாம் நல்ல வசதியாக வாழ்ந்த போது ஒருவேளை அது இல்லாவிட்டால் நமக்கே 4 காசை போய் கேட்பதற்கு நமக்கே வெட்கமாக இருக்கும். எப்படியெல்லாம் போய் கேட்பேன், எந்த முகத்தோடு கேட்பேன், எப்படி ஓம் என்று சொல்வார்களா இல்லை என்று சொல்வார்களா என்ற எண்ணம் கூட நமக்கு இருக்கும். தனக்கென வாழுகின்ற குறுகிய எண்ணம் கணக்கோடு வாழுகின்ற நவீனத்தின் வண்ணமா. நாம் எதையுமே கணக்கு பார்க்காமல், அடரா அன்று அவன் இதை செய்தானே, நான் இதை செய்தாக வேண்டுமே, அல்லது எதையும் எதிர்பார்க்காமல் என் மனம் பதறிக்கொள்ளும். நான் இந்த உதவியை செய்தாக வேண்டுமே, அன்று அவர்கள் ஒற்றை பொழுதில் இதை நமக்காக செய்தார்கள் என்ற எண்ணம் எல்லாம் நமக்கு இருக்கும். ஆனால் நவீன குழந்தைகளுக்கு, நவீன பிள்ளைகளுக்கு இல்லை, அப்படியெல்லாம் செய்வதாக அவர்கள் எண்ணமே கிடையாது. தனக்காக வாழுகின்ற குறுகிய எண்ணம் கணக்கோடு வாழுகின்ற நவீனத்தின் வண்ணம். இரக்கம் என்பது சொல்லளவில் மட்டுமே, தரமற்ற செயல்களும் வாழ்க்கையை கட்டுமே. வெறும் செயல் வீரர்களாக அல்லாமல் சொல் வீரர்களாக மட்டுமே இவர்கள் இருக்கிறார்கள். கதைக்க விட்டால் எதுவெல்லாமோ கதைத்து பெரிய 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 கதைகளை சொல்வார்கள். ஆனால் செயல் வீரர்களாக மாறும்போது எதுவுமே இல்லாதது என்பது நம் உறவு கூட்டங்களுக்குள்ளேயே அதை பார்த்துக் கொள்வோம். நிச்சயமா நான் இதண்டா விடவே மாட்டேன், இந்த உதவியை நான் செய்தே ஆவேன் என்று சொல்லுகின்றவர்கள் பின்பு கண்டும் காணாதது போல செல்லும் போது, அடடா இந்த மனிதர்களா இது எல்லாம் பேசினார்கள் என்று நான் கண்கூடாகவே பார்த்த பல சம்பவங்கள் எனக்கு இருக்கின்றன. யாருக்கு உதவி செய்தவை என்று சொன்னால் ஓடி செல்கின்ற மனிதர்களாக நாம் இருக்க வேண்டும். அந்த பக்குவம் இல்லாத நம்மில் பலர் நாம் இருக்கிறோம். கண்டும் காணாதது போல சொந்த இரத்த உறவுகளாக இருந்தால் கூட நாம் அதை மெல்ல செய்து கொள்வோம். எனவே பார்த்தும் பார்க்காதது போல் கண்டுகொள்ளா நகர்வு, சேர்ந்தும் சேராத ஒட்டாததோர் உறவு. இப்போதெல்லாம் நடிப்பு வாழ்க்கையில் அங்கமாகிவிட்டது. எப்போது தேவையோ அது உச்சத்தை இருக்குது. நாம் கூட அதை செய்கிறோமா என்று மெல்ல சிந்தித்து பார்ப்பதற்கான வரிகளாக, நடிப்பு தான் வாழ்க்கையின் அங்கமாகி விட்டதோ, கண்டால் யாரோ காணாவிட்டால் நீரோ என்று சொல்லலாமோ. ஒருவேளை நீங்க தான் நான் வேறு யாரோ நினைச்சிட்டு பேசாம போயிட்டுன்றதா மெல்லமா சொல்ற பக்கம். உந்த வீட்டிற்கே துரோகம் செய்யும் இவர்களா இதை செய்தார்கள், இவர்கள் இதை நினைத்தே பார்க்கவில்லையா என்று எங்கும் வண்ணமாக உண்ட வீட்டிற்கே துரோகம் செய்யும் இவர். மனச்சாட்சி இல்லாத புதியதோர் பழக்கம். யாருக்கு இருக்கிறது மனச்சாட்சி? அதை அடகு வைத்து எத்தனையோ நாளாயிற்று என்பதாக தனக்கெனவே மாற்றிக்கொண்டார் இலக்கம். இந்த இலக்குகளை இந்த வாழ்க்கையின் பக்கத்தில் தமக்கென்றே மாற்றிக்கொண்ட பக்கம். ஒருவேளை நம்மில் ஒவ்வொருவரையும் மெல்லி சந்தித்தவின் ஜெயன் தங்கராஜா இந்த வரிகளை எழுதுகிறாரோ?
உனக்குள் இத்தனை மனக்குமுறல் இருக்கிறதே, அதை நான் வரிகளாக்குகிறேனே என்பதாக. ஒருவேளை நாம் தான் அந்த அந்த வரிகளுக்கு சரியானவர்களோ, நாம் செய்ததை பார்த்து விட்டு அவர் சொல்கிறாரோ என்பதாக மெல்ல சிந்திக்கும் வண்ணமாக மிக அழகாக இன்றைய மனிதர்களின் பல்வேறுபட்ட பக்கங்களை, அவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்பதை மெல்ல சிந்திக்கும் வண்ணமாக, ஒருவேளை நாம் இந்த நிலையில் இருந்தால் 4 பேருக்கு சொல்லாமலே மெல்ல மாற்றிக்கொள்வோம். நம்முடைய செயல்களை மெல்ல மாற்றிக்கொண்டு நல்ல மனிதர்களாக வாழ்கின்ற காலம் என்பது மிக குறுகியது. எனவே அந்த குறுகிய காலத்துக்குள் மற்றவர்களை பாதிக்காத மனிதர்களாக வாழ்ந்து செல்வோம். மிகச் சிறப்பாக வரிகளை படைத்த ஜெயம் தங்கராஜ் அவர்களுக்கு மிகச் சிறப்பான வாழ்த்துக்கள். அடுத்து என் கவிதை. வணக்கம். கவிதையுடன் நெதர்லாந்தில் இருந்து சத்தங்குறவர். பசியானால் பசி வந்தாலே 10 பறந்துடும், ருசி தெரியாமல் உண்டு கழித்திடும். பசி வந்தாலே 10 பறந்துடும், ருசி தெரியாமலே உண்டு கழித்திடும். அறுசுவை என்றாலே ஆனந்தம் வந்துடும், ஆகாரம் என்றாலே அதுவும் தேடிடும். அறுசுவை என்றாலே ஆனந்தம் வந்துடும், ஆகாரம் என்றாலே அதுவும் தேடிடும். ஆரோக்கியம் குன்றியே அசதி வந்துடும், அமைதியை நாடியே அடங்கி போய்விடும். ஆரோக்கியம் குன்றியே அசதி வந்துடும், அமைதியை நாடியே அடங்கி போய்விடும். நன்றி, வணக்கம். நன்றி. தன்னுடைய 716வது பக்கத்தோடு செல்வி வித்யானந்தன் அவர்கள் இணைந்திருக்கிறார். இங்கு ஆரோக்கியம் குன்றி அசதி வந்துடும் என்பது பசியில வருகிறது. நான் நிஜம் பசி ஆரோக்கியம் இல்லாத உணவுகளை உண்டு வயிறு நிறைந்த போது நம்மில் பலருக்கு இங்கு அதுதான் நிகழ்கிறது. ஆரோக்கியமற்ற உணவுகளை அவ்வப்போது அள்ளி போடும் போது அங்கு மெல்ல சுகர் தலைக்கேறி அசதி வந்து விடுகிறார்கள். இது நீங்கள் சொல்வது என்பது பசியால் ஏற்படுகின்ற அந்த அசதி, அது அமைதியாக சுருண்டு படுத்து விடுகின்ற சூழலை உருவாக்கி விடுகின்ற பக்கம். எனவே பசியானால் அத்தனையுமாக பசியின் பக்கத்தில் ருசியை தேடுகின்ற இந்த உலகம் பசி என்று வந்துவிட்டால் ருசியை தேடாது, எதுவானாலும் கிடைப்பது. ஆனால் நான் நினைக்கிறேன் பசி வந்தாலும் ருசியை தேடாடியும் எங்கேயோ ஒரு மெல்லிய ருசி. நான் சில வேளையில என்ன செய்வேன், நல்ல பசி வந்துட்டேன்னா சமைப்பதற்கு பஞ்சியா இருந்தா இருக்கிற மிரக்கறியோட ஒரு சின்ன வெங்காயத்தை நீங்க நிறைய வெட்டி போட்டு கடிச்சு கொண்டு சாப்பிட்டு போயிடும். அவ்வளவு சுவையா இருக்கும், அவ்வளவு நல்லா இருக்கும். நல்ல மிரக்கறியோட சாப்பிடல அவ்வளவு சுவையா இருக்கும். ஆனால் எங்க ஒரு ருசியை தேடும் மேடம். பசி வந்தாலே 10 பறந்துடும், ருசி தெரியாமலே உண்டு கழித்திடும். சரியான பசி வந்து சரியான சில வேளையில அப்படி ஒரு சூழல் தனிமையில இருக்கீங்களா, சில வேளையில சமைப்பதற்கு விருப்பம் பெறாது. அப்படியான சூழல்ல இருக்கிறது எதென்னா அது நல்லா தான் இருக்கும், சாப்பிடுவதற்கான சூழலாக இருக்கும். அறுசுவை என்றாலே ஆனந்தம் வந்துடும், ஆகாரம் என்றாலே அதுவும் தேடிடும். நிச்சயமாகவே அறுசுவை என்பது, அதுவும் சிலர் கைப்பட சமைப்பது என்பது அவ்வளவு சுவையாக இருக்கும். அதை சும்மா அள்ளி போட்டுதான் சமைப்பினோம், அது அந்த சுவைக்கு ஈடுணை என்பதே இல்லாது இருக்கும். எனவே அப்படி சாப்பிட்ட வழியா தானே நாங்கெல்லாம் உருண்டு இருக்கிறோம். எனவே அந்த அழகான சுவையான பக்கம். ஆனாலும் அங்கு பசிக்கு உணவு கிடைக்காத போது ஆரோக்கியம் குன்றி அசதி வந்து அமைதியை நாடி அடங்கி போய் விடுகின்ற பசியால் வாடி போய் விடுகின்ற சூழல் கூட இங்கு உருவாகிறது. எனவே பசி என்பது ஒரு பக்கம் நோயை உருவாக்குற பக்கமாக தேவையற்ற உணவுகளை நமக்குள் கொடுத்து நாம் நோய்களுக்கு ஆளாகிறோம். அதே வேளையில் பசிக்கு உணவு கிடைக்காத போது வாடி போகின்ற சூழலும் கூட இங்குதான் உருவாகிறது. இரண்டையும் மெல்ல எண்ணி பார்க்கும்படியாக நமக்கு. ஆனால் புலம்பெயர் வாழ்வில் என்னுடைய சகோதரன் நேற்று வந்திருந்தார். ஒவ்வொரு சாப்பாட்டையும் எடுக்கிற போது அவர் சொன்னார், இதுக்குள்ள இவ்வளவு கலோரி, இதுக்குள்ள கலோரி என்று. அவர் இடியப்பத்தை எடுத்து சாப்பிட எடுத்தவர் நான் சொன்ன, அப்ப இதுக்குள்ள எத்தனை கலோரி இருக்கு பார்த்துட்டு சாப்பிடுங்க, இல்லையா பிள்ளையா போயிருவன்று. தெரியவில்லை எந்த சூழல் சரி. மன்னிப்புடன் நேற்று முதல் வேலையால வந்து கௌரி நான் கவிதையை எழுதினேன். ஆனா அந்த கவிதை தமிழ் பொண்டில் அடிச்சு போட்டு பேஸ்ட் பண்ண போது அப்படியே அழிஞ்சு விட்டது. ஆனால் இந்த கவிதை எழுதியே இல்லை, நான் காப்பி பண்ணி போட்டு பாமுக பக்கத்துக்கு போயிருக்க அழிஞ்சு விட்டது. அப்ப எழுதின கவிதை என்ன எழுதினான்ன்றதுல அது இந்த கவிதை எழுதியே இல்லை. நான் அடுக்கடைக்கு போய் அதுல சாப்பாடு கேட்க போயிருக்கல முரண் படுறதே நகைச்சுவை எழுதினான். ஏனென்றால் இப்ப கொலஸ்ட்ரால் அந்த இது வந்து உப்பு இல்ல, புளி இல்ல, அது போடக்கூடா இது போடக்கூடான்னு சொல்லி சமைக்கிறது அது எங்களுக்கு
இல்ல அதுக்கு நான் மேல இல்ல நான் கேட்கிறேன், இது இந்த இந்த வர்த்தகத்துக்குள்ள, இந்த மருத்துவ வர்த்தகத்துக்குள்ள எங்களை போட்டு சின்னாவினப்படுத்துறதான் இதுல. இது அப்ப இது நான் இது கணக்க நகைச்சுவையாக அந்த கவிதையை எழுதி கொண்டு வந்து முடிச்சு போட்டு கொண்டு போய் போடல. ஆனா எழுதுனது என்ன ஸ்டார்ட் பண்ணினான்ன்றதை தெரியல. பின்ன விட்டுட்டு பசியும் வந்துட்டுது. பிறகு நான் இரண்டு போட்டு பிறகு லேட்டா வந்து பசி வந்தோடனே என்ன போய் பானை சாப்பிட்டுட்டு ஓடி இருந்துதான். பிறகு இத பரவாயில்ல எழுதுவான். பசிக்கு புசித்து வந்த கவிதை. அதான் ஆம். எனவே அந்த அந்த தொலைந்து போன கவிதைக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். மனதோட எண்ணத்தை சுமந்து வந்த கவிதையை மெல்ல நினைத்தபடி பசியோடு ருசி பேசிய இந்த கவிதைக்கும் சிறப்பான வாழ்த்துக்களோடு. கடந்த வாரம் 714 714 2 தடவை முதல் கவிதையும் அதுக்கு முதல் கவிதையும் அதே இலக்கத்தையும் போட்டு விட்டேன். அதால இன்று மாத்தி விட்டேன் நான். அப்படி சில நேரங்களில் அதை கவனிப்பதில்லை. மிக மிக சிறப்பாக தட்டி கொடுத்தீர்கள். நேவிசக்கா, உங்களோட கவிதையை திருப்பி நீங்கள் தந்தீங்கள் என்றால் கௌரி உங்களுக்கு வணக்கம் அக்கா. மியூட் பண்ணி இருக்கிறீங்க அக்கா. நான் 2 முறை பதிஞ்சேன். சொல்ல 2 முறை பதிஞ்சேன். உங்களை நேரடியில பார்த்தா தானே கவிதைக்கு பிடிக்குமா? அதுதான் என்ன நேர்ல வந்து சொல்ல அதுதான் அது பார்த்து கொண்டிருக்குது. நான் தருகிறேன். நீங்கள் வணக்கம். இட நடுவில் குறுக்கிறேன், மன்னிச்சு கொள்ளுங்கள். வணக்கம். ஒரு 3 கவிதை இருக்கு, அதையும் பார்த்து விட்டுட்டு போக முடியுமா உங்களால? என்ன ஒரு மன்னிப்போடு அவசர அலுவலாக வந்து விட்டது. ஒரு பிரச்சனையும் இல்லை. மிக்க நன்றி அம்மா. உங்களோட தொகுப்புக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. வணக்கம். நன்றி நகுலா. ஓடி வந்து அதை தெரியப்படுத்தியதுக்கு உங்களுக்கு மிக்க மிக்க நன்றி நகுலா. இடையில குறுக்கிட்ட வந்தவர் இல்ல குறுக்கிடவில்லை. என்னென்றால் நேசிப்பவர்கள் கவிதை திருப்பி பதிஞ்சிருக்கிறேன், அதை திருப்பி போட்டீங்கன்னா குரல். ஆனால் நேசிப்பவர்களை நீங்கள் போட்டா டிலீட் பண்ணணும் அல்லது ஒரு அறிவித்தல் தரணும். 2வது வேலையில இருந்து ஒரே இனிமேல் ஒரு அடுத்த வார தலைப்பு வந்துட்டது, நாளைக்கு அனுப்பியிருந்தோம் கவிதைகள். அந்தண்டு விடி அனுப்பணும்ன்ற ஒரு சட்டமும் இல்லத்தானே, என்ன தினக்கவியா இல்லத்தானே. அதனால தயவு செய்து முன்கூட்டியே எல்லாருமே அனுப்பி விடுங்க. இப்ப அடுத்த வார தலைப்பும் இருக்குது, அதுல எதுவும் உங்களுக்கு சிக்கல்னா எனக்கு அதுதான். நன்றி. மிக்க நன்றி, மிக்க நன்றி. நேவி பிலிப் அவர்களே, இது உங்களுக்காக சொல்லப்பட்டதல்ல, நமக்காக சொல்லப்பட்டது. நன்றி நன்றி. என்னதான் பிள்ளை நான் காலமேலதான் பதிஞ்சேன். மேலுக்கு தானே வர வேணும். நேவி சக்காவின் கவிதை பாப்போம், ட்ரை பண்ணி பாப்போம். திருப்பி சத்தம் வராட்டி சொல்லுங்க கௌரி. இல்லையே, அது மியூட் பண்ணா நீங்கள் அழிக்க இல்லையே அக்கா. இங்க பாருங்க இருக்குது. என்ன தெரியும், ஆனா என்னட்ட நான் பதிஞ்சது என்னட்ட இருக்குது. அப்ப நீங்க போடுங்க, நீங்க போடுங்க. இல்ல இல்ல, நான் நேரடியாக விட்டாறேன். ஆமா ஆமா ஆமா, நான் நேரடியாக விட்டார். அது விடுங்க. இப்ப அதிபர் பதிஞ்சிருக்கிறாருன்னா நான் அதுல லைஸ்ல இல்ல, அலிபடையில. ஓகே, நான் திருவிழ ரீசைட் பண்ணி போட்டு வர ஒண்ணுமோ தெரியாது. வாக்கா ஒரு நிமிஷம் போருங்க திருப்பி. பார்த்து சும்மாவே தேடி பிடிக்க வேண்டியது. அவசரம் இல்லை, அவசரம் இல்லை. நேவி ஸ்பிலிப் அவர்கள். ஓகே, சிவப்பு சாரியோட நிக்கிறதா தானே? போட்டு பாருங்க, பாருங்க, பார்த்துட்டு தான் சவுண்டி இருக்கப்பா. வணக்கம். சமூக உறவுகளுக்கும் திருமதி நடாமோகன் வாணிமோகன் அவர்களுக்கு சத்தம் பெற இல்லையா? வருகிறது. மன்னிப்புடன் கௌரி, சத்தம் பெறுகிறது இல்லவா? ஆமா, இப்ப பார்த்து கொள்ளுங்க. நேவி ஸ்பிலிப் அவர்களுடைய கவிதை வருகிறது. நன்றி நன்றி. வணக்கம். பாமுக உறவுகளுக்கும் திருமதி நடாமோகன் வாணிமோகன் அவர்களுக்கும், கவிதைகளை விரிவாக்கம் செய்து தட்டி கொடுப்பவர்களுக்கும், கவிதைகள் படைப்பவர்களுக்கும் அன்பான வணக்கம். கவிதை நேரத்திற்காக நேவி ஸ்பிலிப். கவி இலக்கம் 448.
தலைப்பு விசித்திரம். விசித்திரம். துளையில்லா மூங்கில் புல்லாங்குழல் ஆகிடுமோ, உளிபடா கற்களும் சிற்பங்கள் ஆகிடுமா? துளையில்லா மூங்கில் புல்லாங்குழல் ஆகிடுமோ, உளிபடா கற்களும் சிற்பங்கள் ஆகிடுமா? பட்டு புழுக்களும் பட்டாம் பூச்சிகளும் படுகின்ற துன்பங்களும் உருப்பெறும் அழகும் விசித்திரமே. பட்டு புழுக்களும் பட்டாம் பூச்சிகளும் படுகின்ற துன்பங்களும் உருப்பெறும் அழகும் விசித்திரமே. சுட சுட தங்கம் ஒளிர்வது போல், தேய தேய சந்தனம் மணப்பது போல். சுட சுட தங்கம் ஒளிர்வது போல், தேய தேய சந்தனம் மணப்பது போல். துன்பக் கடலிடை துடுப்பில்லா படகோட்டும் எளியோர் நாம். துன்பக் கடலிடை துடுப்பில்லா படகோட்டும் எளியோர் நாம். இரக்கமில்லா ஏற்றம்தான் காண்போமோ, இரக்கமில்லா ஏற்றம்தான் காண்போமா? விசித்திர கலவையாம் வாழ்க்கையிலே ஓடம் விசித்திர கலவையாம் வாழ்க்கையின் ஓடத்திலே துன்பமின்றி இன்பமில்லை. விசித்திர கலவையாம் வாழ்க்கை என்னும் ஓடத்திலே துன்பமின்றி இன்பமில்லை, அழிவின்றி உயர்வில்லை. பட்டறிவில் இன்பம் காண்போம் நிச்சயமே. பட்டறிவில் நாமும் இன்பம் காண்போம் நிச்சயமே. நன்றி, வணக்கம். வாழ்க்கையின் விசித்திரங்களை சித்திரமாய் பேசுகின்றார் நேவிஸ் பிலிப் அவர்கள் தன்னுடைய 448வது பக்கத்தோடு. நிச்சயமாகவே இந்த கவிதை என்பது நிஜமா ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்கப்பட வேண்டியது. இந்த துன்பங்களை, இந்த பக்கங்களை சந்தித்து வந்தால் தானே அதிலிருந்து எப்படியே ஒரு வைரம் பிறக்கிறதோ அது போலத்தானே தங்கம் வருகிறது. பட்டுப்பூச்சி பட்டு புழுக்கள் வேதனையில் தானே இந்த பட்டு சேலைகள் உருவாகின்றன, சிலைகள் எப்படி உருவாகின்றன, புல்லாங்குழலில் எப்படி நாதம் பிறக்கிறது. தொலையை ஏற்றுக்கொள்ளும் போதுதானே அது புல்லாங்குழல் ஆகிறது. வெறும் மூங்கில் என்பது புல்லாங்குழலாக மாறுகிறது. எனவே இந்த துன்ப கடலிடை துடுப்பில்லாது செல்கின்ற நாம் எப்படி இதை கடந்து செல்ல முடியும்? எனவே இவற்றையெல்லாம் கடந்து செல்வதற்கு விசித்திர கலவையாக இருக்கிற இந்த வாழ்க்கை. அழகான வரிகள், மிக அழகான வரிகள், சிந்தித்து பார்ப்பதற்கு சிறப்பான வரிகள். துளையிடா மூங்கில் புல்லாங்குழல் ஆகிடுமோ. எனவே துன்பத்தை சுமந்தோடு நீ சொல்கிறாயே நான் இத்தனை துன்பது, ஆனால் நீ ஒரு வெற்றி பெற வேண்டுமானால் இதையெல்லாம் சந்தித்த ஒரு எப்படி ஒரு புல்லாங்குழல் துளியை தாங்கி நாதத்தை அத்தனை அழகாக தந்து ரசிக்கும்படியாக. அப்படித்தானே வாழ்க்கையின் பக்கங்கள் உளிபடா கற்களும் தான் சிற்பங்கள் ஆகிடுமோ, அல்லது வணங்க தகுந்த சிலைகளாக மாறிவிடுமோ. உளிபட்டு அந்த வேதனையை சுமந்த போதுதானே அவை அப்படி மாறிவிடுகின்றன. பட்டு புழுக்களும் பட்டாம்பூச்சிகளும் படுகின்ற துன்பங்களும் உருப்பெறும் அழகும் விசித்திரம். எனவே அங்கிருந்து கூட்டுப்புழுக்களாய் அவற்றிலிருந்து பின்னப்படுகின்ற நூலிலிருந்து அத்தனையாக உருவாகின்ற அந்த பேரழகு, அல்லது உருவாக்குகின்ற பேரழகு. சுட சுட தங்கம் ஒளிர்வது போல, தேய தேய சந்தனம் மணப்பது போல. எனவே சுற்றெடுத்த தங்கத்தின் பக்கமும் உரைத்தெடுக்கப்பட்ட சந்தனத்தின் பக்கமும் துன்ப கடலிடை துடுப்பில்லா படகோட்டும் எளியோர் நாம். நாம் வாழ்க்கையில் துடுப்பில்லாத படகையை ஓட்டி நம்பிக்கையோடு தான் ஓட்டி செல்கிறோம். இரக்கமில்லா ஏற்றம் தான் காண்போமா? இரக்கமும் ஏற்றமும் வாழ்க்கையில் நித்தமுமாக நிகழ்கின்றது. இன்பமும் துன்பமும் எப்படியோ அது போலவே இரக்கமும் ஏற்றமும் அவற்றை தாண்டித்தான் நாம் சென்றாக வேண்டும். பலபடிகளில் நாம் ஸ்தம்பித்து நின்று விடுகிறோம். எனக்கு மட்டும் இத்தனை துன்பமே என்று. ஆனால் அங்கிருந்து நாம் சுடப்படுகின்ற தங்கமாக மிளிர்கிறோம் அல்லது வைரங்களாக மிளிர்கிறோம் என்பதை பின்பு அதன் பயனை கண்டபோதுதானே நாம் உணர்ந்து கொள்கிறோம். விசித்திர கலவையாம் வாழ்க்கையிலே துன்பமின்றி இன்பம் இல்லை. எனவே வாழ்க்கை என்பது அத்தனையும் நிறைந்த விசித்திர கலவையாக சித்திரமாக வரையப்பட்டிருக்கிறது. அழிவின்றி உயர்வில்லை, ஆனாலும் பட்டறிவால் இன்பம் வர நிச்சயமே. எனவே இந்த பட்டறிவு என்பது நமக்கு பக்குவத்தை கொடுக்கிறது. அதிலிருந்து நாம் மீண்டெழுந்து கொள்கிறோம் என்பதை அழகுற நம்மோடு நினைத்தபடி மிக அழகான கருத்துக்கள் நிறைந்த வரிகளை பொறித்து நம்மோட சிற்பியாய் ஒளியால் தட்டு தங்கத்தை சுடுவது போல சுட்டு தந்திருக்கிறார் நேவிஸ் பிலிப் அவர்கள். தன்னுடைய 448வது பக்கத்துக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி. சிறப்பாக நன்றி. இப்பொழுது வரி கவிதைகளை பார்ப்போம். மேரி கவிதைகளோடு இணைந்து கொள்கிறார் முதலில் சக்தி ஸ்ரீனா சங்கர் அவர்களா? எடுத்துட்டு வா. ஓகே, நீங்கள் வாசிக்கலும் தானே போறோங்க. ஆம் ஆம். வலி சுமந்த வைகாசி, சக்தி ஸ்ரீனி சங்கர். ஓ, வலி சுமந்த வரி. நீங்கள் முன்னுக்கு ரெண்டு வாரீங்கள். ஓகே, பரவாயில்லை. வேதனைகளை சுமந்து செவ்வரத்தம்பூ கையிலேந்தி
பிதிர்கடன் செய்ய தளர்நடையின் செல்லும் தாயவள். ஓலமிட்டு ஓலமிட்டு ஓய்ந்த அவள் இதழ்கள் மௌனத்தோடு சோர்வோடும் கல்லறை அஞ்சலி செய்து இனிவரும் நாட்களில் எவர் செய்வாரோ. தொடரும் அவள் முதுமையில் அவள் கதை முடியுமானால் கால ஓட்டத்தில் கரையும் கதையாகும் அவன் தியாகங்கள். வீரன் அவன் தியாக வேள்வியை வேதனை கொண்டு யார் நினைப்பார்கள், யார் தொடர்வார். வேதனைகளை சுமந்து செவ்வரத்தம்பு கையிலேந்தி பிதிர்கடன் செய்ய தளர் நடையில் செல்லும் தாயவள். ஓலமிட்டு ஓலமிட்டு ஓய்ந்த அவள் இதழ்கள் மௌனத்தோடும் சோர்வோடும் கல்லறை அஞ்சலி செய்து இனிவரும் நாட்களில் எவர் செய்வாரோ. தொடரும் அவள் முதுமையில் அவள் கதை முடியுமானால் கால ஓட்டத்தில் கரையும் கதையாகும் அவள் தியாகங்கள், அவன் தியாகங்கள். வீரன் அவன் தியாக வேள்வியை வேதனை கொண்டு யார் நினைப்பார், யார் தொடர்வார். எங்கிருந்தோ ஒரு சத்தம் வருகிறது, மெல்ல சத்தத்தை மியூட் பண்ணிக்கொள்ளுங்கள். எனவே இங்கு சக்தி ஸ்ரீனி சங்கர் அவர்கள், நானும் கூட இந்த வைகாசி நினைவு சுமைகளை பார்த்த போது நான் பல முதிய நேயர்களை அங்கு அவர்கள் அலறி கதறி கொண்டிருந்த போது பார்த்திருந்தேன். இத்தனை தூரம் அவர்களுடைய வாழ்க்கை இப்படியே கரைந்து கொண்டிருக்கிறது. அந்த வாழ்க்கையின் பக்கங்களுக்குள் கரைந்து கொண்டு இதை தொடர்ந்து நினைவில் சுமப்பது யார்? இந்த சுமைகள் இப்படியே நினைவுகள் அவர்களோடு கரைந்து போகிறது. இந்த தியாகங்கள் அவர்களுடைய நினைவுகளுடைய சென்று விட போகிறது. இந்த வாழ்க்கை அவனுடைய வாழ்க்கை அழிக்கப்பட்டது மாத்திரமல்ல, அந்த உறவுகளுடைய வாழ்க்கையும் அந்த நினைவுகளோடு அழிந்து கொண்டிருக்கின்றன. அந்த வரிகளை நம்மோடு இணைத்தபடி வந்திருந்தார் சக்தி ஸ்ரீ சங்கர் அவர்கள். வேதனைகளை சுமந்து பூக்களை மலர்களை கையிலேந்தி பிதிர்கடன் செய்ய தளநடையில் செல்கிறாள் தாயவள். அங்கு ஓலமிட்டு ஓலமிட்டு ஓய்ந்து போனால் செவ்வரத்தம் இதழ்களை அவள் கொண்டு செல்வது போல அவள் இதழ்கள் மௌனத்தோடும் சோர்வோடும் கல்லறை அஞ்சலி செய்கின்றன. அங்கு இவர் செய்வது போல இனி செய்வதற்கு யார் இருக்கிறார்கள்? தொடரும் முதுமை என்பது அன்னையின் முதுமை என்பது கால ஓட்டத்தில் கரைந்து போய்விடுமோ. அவன் தியாக வேள்வியை வேதனை கொண்டு யார் நினைப்பார் என்று யார் தொடர்வார் என்ற வலி சுமந்த வைகாசியின் பக்கங்கள் நினைவுகளை நம்மோடு எடுத்து வந்தபடி தங்களோடு வந்திருந்தார் சக்தி ஸ்ரீ. இது ஒற்றை வரி, ஒற்றை பக்கம், ஒரு குடும்பத்தின் வலி. இதை போல எத்தனை பேர் ஆயிரம் பக்கங்கள் அங்கு வலியை சுமந்தபடி எதிர்பார்ப்புகளோடு காத்திருக்கின்ற ஒவ்வொரு உறவுகளுக்கும் இந்த வரிகள் சமர்ப்பணமாக. நிறைவான நன்றிகள். அடுத்ததாக ஜபாஸ் ஸ்ரீ தெய்வீகன் அவர்கள் கனடாவில் இருந்து. நேவிசக்கா, நீங்க வாசிக்கிறீங்களா அல்லது நான் வாசிக்கவா? கௌரி வாசிக்க போறீங்களா? என்ன 3 கவிதை இருக்கணும் வசந்தாவின். அடுத்த கவிதைக்கு யாராவது வாசிக்கிறேன்னா வாசிங்க. பக்கத்தை நான் பார்க்கிறேன். ஓகே, நான் இதை வாசிக்கிறேன். ஜபாஸ்ரீ தெய்வீகன் அவர்கள் கனடாவில் இருந்து. இதயம், அவரது கவிதை இலக்கம் 61. ஓய்வின்றி துடிப்பவனே, ஒரு கணம் நின்று விட்டால் புனம் என்றாகிடுமோ மனம் உன் பெயரே. ஓய்வின்றி துடிப்பவனே, ஒரு கணம் நின்று விட்டால் புனம் என்றாகிடுமோ மனம் உன் பெயரே. கணமெல்லாம் உழைத்து கண்மூடி தூங்கினாலும் கண்ணுறங்கா இதயமே, காலனுக்கு கை கொடுப்பது நீயா. கணமெல்லாம் உழைத்து கண்மூடி தூங்கினாலும் கண்ணுறங்கா இதயமே, காலனுக்கு கை கொடுப்பது நீயா. தாவரை வாழ்வு திறந்து மூட லேப்டாப் நிமிடத்தின் துடிப்போ 72. நாவரை வாழ்வு திறந்து மூட லேப்டாப் நிமிடத்தின் துடிப்போ 72. பலி கொடுத்த தாயானால் வாழ்வு தொலைந்திடுமாம், பலி கொடுத்த தாயானால் வாழ்வு தொலைந்திடுமாம். சந்தோஷத்தில் மகிழ்ந்து துக்கத்தில் சுருங்கி உடலெல்லாம் உயிரூட்டி ஒவ்வொரு துடிப்பும் புது வாழ்வு இதயமே. சந்தோஷத்தில் மகிழ்ந்து துக்கத்தில் சுருங்கி உடல் எல்லாம் உயிரூட்டி ஒவ்வொரு துடிப்பும் புது வாழ்வு இதயமே. நன்றி. இதயத்தின் பக்கத்தை தன்னுடைய 61வது பக்கத்தோடு ஜபாஸ்ரீ தெய்வீகன் அவர்கள் இணைத்திருக்க அதனை அழகுற குரல் வடிவாக்கி தந்திருந்தார் செல்வி நித்யானந்தன் அவர்கள். சிறப்பான வாழ்த்துக்கள். அங்கு எப்படி ஒரு இதயம் துடிக்கிறது, சந்தோஷத்தில் மகிழ்ந்து துக்கத்தில் சுருங்கி உடலுக்கு உயிர் ஊட்டி, அந்த துடிப்பில் தானே உடல் உயிர்ப்பு என்பது இருக்கிறது. ஒவ்வொரு துடிப்பும் புது வாழ்வு. ஒற்றை துடிப்பு நின்று விட்டால் அந்த வாழ்வின் பக்கம் கருகிவிடும். எனவே ஒற்றை துடிப்பும் புது வாழ்வை கொடுக்கிறது. எனவே ஓய்வின்றி துடிப்பவனே, நீ ஒரு கணம் நின்று விட்டால் பிணம் என்று ஆகிவிடுமே,
மனம் உன் பெயரே, நீ கூட பிணமாகி விடுவாய். இதயம் என்று இருக்கிறாய், நீ துடிக்கிறாய், ஆனால் என் உடல் மாத்திரமல்ல, நீயும் பிணமாகி விடுவாய். அழகான வரி, சிந்தித்து பார்ப்பதற்குரிய வரி. இப்ப இதயம் நமக்காக துடிக்கிறது, அந்த துடிப்பில் தான் நாம் வாழ்கிறோம். ஒற்றை துடிப்பு நின்று விட்டாலே நாம் இல்லாது போய்விடுவோம். ஆனால் அந்த இதயம் கூட பிணத்தின் ஒரு பகுதியாகி விடுகிறது. எனவே அதை மெல்ல சிந்தித்து பார்க்க, கணமெல்லாம் உழைத்து கண்மூடி தூங்கினாலும் கண்ணுறங்கா இதயமே, நாம் உறங்குகிறோம் ஆனால் நீ உறங்குவதில்லை. காலமெல்லாம் உழைக்கிறாய், காலனுக்கு கை கொடுப்பது நீயோ, நீதான் அழைக்கிறியோ. ஐயோ இனி இயலாது, நான் இத்தனை வருஷம் உழைச்சிட்டேன், இந்த இவன் விட்டுட்டு போறதா, என்ன விட்டுட்டு போறதா இல்ல என்று சொல்லி மெல்ல எங்களுக்கு தெரியாம கையை கொடுத்து நீ மெல்ல காலனோட கை கோர்ப்பதனால் நாம் மெல்ல பிணமாகி விடுகிறோமோ. 4.5 வாழ்வு திறந்து மூட லேப்டாப் நிமிடத்தின் துடிப்போ, வலி கொடுத்தாயானால் வாழ்வு தொடைந்திடுமாம். நீ வலி கொடுத்தாயானால், வலி கொடுத்ததாயானால் அல்ல, வலி கொடுத்தாயானால், நீ உனக்குள் அந்த அந்த செயல்பாடுகளை நிறுத்தி வலி கொடுத்தால், நீ வலியால் துடித்தால் எங்களுடைய வாழ்வு தொலைந்திடுமாம். சந்தோஷத்தில் மகிழ்ந்து துக்கத்தில் சுருங்கி உடலெல்லாம் உயிரூட்டி ஒவ்வொரு துடிப்பும் புது வாழ்வு இதயமே. எனவே ஒவ்வொரு துடிப்பும் தான் என்னுடைய புது வாழ்வுக்கான. நாம் சிந்தித்து பார்க்கிறோமா? இந்த இதயத்தை வணங்குகிறோமா, வாழ்த்துகிறோமா? எனக்காக உழைக்கிறாய் என்று சொல். நான் இந்த நிமிடத்தில் சொல்கிறேன், 10 வருடத்துக்கு முன்பாக என்னுடைய வாழ்வுகள் அடைபட்டு புதிய புதிய பக்கத்தை பெற்றுக்கொண்டேன். எனவே இன்று நிச்சயமாகவே வணங்குகிறேன். இந்த பொழுதின் வாழ்வுக்கு எனக்கு கை கொடுக்கிற என் இதயத்தை வணங்குகிறேன். அழகாய் அந்த எண்ணி பார்ப்பதற்கு வரிகளை தந்த ஜபாஸ்ரீ அவர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். ஓய்வெண்டி துடிப்பவனே ஒருகள், ஆனாலும் அதற்கு நிறைய கேரஜலை கொடுக்குறோம். அதுக்கு பின்னும் திருந்தினதா இல்லை. கொழுப்புள்ள சாப்பாடுகளை சாப்பிடாமட்டு உடற்பயிற்சியை செய்து வாழ்க்கையின் பக்கத்தை சந்தோஷமா வச்சிருந்து வாழ வேண்டும் என்ற அந்த இதயத்தை வணங்குகிற பக்கம் நமக்கு இருக்கிறதா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஓய்வின்றி துடிப்பவனே ஒரு கணம் நின்று விட்டால் பிணம் என்று ஆகிவிடுமே மனம் முன்பேரே, கணமெல்லாம் துடித்து கண்மூடி தூங்கினாலும் கண்ணுறங்கா இதயமே, நீ எனக்காக துடித்துக் கொண்டிருக்கிறாய். நாம் ஒவ்வொருவரும் வணங்குவோம். நிச்சயமாக அந்த வணங்குகிறோம் என்றால் அதுக்கு கரைச்சல் கொடுக்காம இருக்கணும். 4.5 வாழ்வு திறந்து லேப்டாப் நிமிடத்தின் துடிப்போ 72, நீ வலி கொடுத்து அவ்வப்போது சின்ன வலி தெரிஞ்சால் இது நடந்துருமோ எண்ணம் வரும். ஆனா அதுக்கு பிறகு மறந்துடும். அதுக்கு பிறகு இயல்பான பக்கம் மறந்துவிடும். சந்தோஷத்தில் மகிழ்ந்து தூக்கத்தில் சுருங்கி உடலெல்லாம் உயிரூட்டி எல்லாம் சிரிக்கிறோம், இதெல்லாம் கதைக்கிறோம், வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுகிறோம். ஆனாலும் இந்த ஒற்றை துடிப்பு என்பது நின்று விட்டால் அத்தனையும் இல்லாது போய்விடும். எனவே வணங்கவும் வாழ்த்தவும் தகுந்த நம்முடைய இதயத்தை வணங்கியபடி அந்த வரிகளை தந்த ஜபாஸ்ரீ தெய்வீகன் அவர்களுக்கு மிகச்சிறப்பான வாழ்த்துக்கள். அடுத்ததாக வசந்தா ஜெகதீசன் அவர்களுடைய கவிதை. வசந்தா ஜெகதீசன் ஈர் 22 கவிதையுடன் இணைந்து கொள்கிறார் வசந்தா ஜெகதீசன். ஈர் 22. அடுக்குயர்ந்த மாடிகள், அடையாள பதிவுகள் சான்றுரைத்து நிமிந்து நின்று சாலமும் சிறப்புரைத்த யாழ் நூலகமே. அடுக்குயர்ந்த மாடிகள், அடையாள பதிவுகள் சான்றுரைத்து நிமிந்து நின்று சாலமும் சிறப்புரைத்த யாழ் நூலகமே. ஈர் 22 அருளாகி அழிந்ததே, அறிவாலயம் எரிந்ததே, துஷ்டர்கள் செயலாலே துயர் தந்த வதை இது. ஈர் 22 அனலாகி அழிந்ததே, அறிவாலயம் எரிந்ததே, துஷ்டர்கள் செயலாலே துயர் தந்த வதை இது. வரலாற்று நூல்கள் வகை வகையான படைப்புகளும் தமிழின் தன்மையை தாங்கிடும் ஏட்டு சுவடிகளும் எண் திசை பதிவுகளும் தாங்கிய கூடமே. வரலாற்று நூல்கள் வகை வகையான படைப்புகள் தமிழின் தன்மையை தாங்கிடும் ஏட்டு சுவடிகளும் எண் திசை பதிவுகளும் தாங்கிய கூடமே. தமிழர் வரலாற்று தேட்டமே நூலக படுகொலையால் நுண்ணறிவு பெட்டகமே சிதைக்குள் சிதைந்த கணம். தமிழர் வரலாற்று தேட்டமே நூலக படுகொலையாய் நுண்ணறிவு பெட்டகமே சிதைக்குள் சிதைந்த கணம். சீரணிக்க முடியாது சிந்தையே வெந்தது, சீரணிக்க முடியாது சிந்தையே வெந்தது, உலகையே உலுக்கிய உணர்வின் கோரம் கல்வியின் அழிப்பே எதிர்க்கு சாரம். உலகையே உலுக்கிய உணர்வின் கோரம் கல்வியின் அழிப்பே எதிர்க்கு சாரம். வலியால் துடித்தோம் வரலாறு புதைத்தோம், வலியால் துடித்தோம் வரலாறு புதைத்தோம். எனவே ஈர் 22
அன்று எரிக்கப்பட்ட யாழ் நூலகத்தின் நினைவுகளை நம்மோடு எடுத்தாண்டபடி வந்த வசந்தா ஜெகதீசன் அவர்களுக்கு சிறப்பான நன்றிகள். ஆம், அடுக்கு என்ற மாடிகளுக்குள் அங்கு இணைத்திருந்த அடையாள பதிவுகள், வரலாற்று பதிவுகள், சான்றுரைத்து நிமிந்து நின்று சாலவும் சிறப்புரைத்த யாழ் நூலகமே அனைத்துக்கும் சான்றாக இருந்து சான்றோருக்கு சான்றாக அமைந்து இந்த யாழ் நூலகமே 22 அனலாகி அழிந்ததே அறிவாலயம், அன்று எரிந்து போனதே இது துஷ்டர்களுடைய செயலால் அது அழிந்து போன துயர் தந்த அந்த வதையை. வரலாற்று நூல்கள் வகை வகையான படைப்புகள் அங்கு நிறைந்திருந்தன. தமிழின் தன்மையை தாங்கிடும் 8 சுவடிகள் இருந்தன. எண் திசையிலிருந்து பல்வேறுபட்ட பக்கங்களிலிருந்து வந்த பதிவுகள் தாங்கிய கூடமாக அது இருந்தது. தமிழர்களுடைய வரலாற்று தேட்டமாக நிறைந்திருந்தது. இது நூலகத்தின் படுகொலைகள் பல்வேறுபட்ட நிகழலாம். இங்கு நூலகம் படுகொலை செய்யப்பட்டது. நுண்ணறிவு பெட்டகமாயிருந்தாய், நுண்ணிய அறிவை செய்த ஒவ்வொரு மூளைக்குள்ளும் உன்னுடைய அறிவு சேர்க்கப்பட்டது, இணைக்கப்பட்டது. சிதைக்குள் அது சிதைந்த கணமாம். படுகொலையை விட எரித்து சிதைக்கப்பட்ட சிதைந்த கணம். சீரணிக்க அந்த அவலத்தை எடுத்தாள்கின்ற அந்த வரிகள் மிக அழகான, மிக காத்திரமான வரிகள். சீரணிக்க முடியாத சிந்தியே வெந்தது, உலகையே உலுக்கிய உணர்வின் கோரம் இது, உலகையே உலுக்கியது, கல்வியின் அழிப்பே எதிரிக்கு சேரம். அவனுடைய எண்ணம் கல்வியின் அழிப்பாக இருந்தது. அதற்காக இந்த நூலகத்தை எரித்து தன்னுடைய வஞ்சனத்தை காட்டினான். வெளியால் துடித்தோம், வரலாறு புதைத்தோம். அங்கு பல்வேறுபட்ட வரலாற்றின் பதிவுகள் புதைக்கப்பட்டன. அந்த நினைவுகளை வரிகளுக்குள் நிறைத்து வந்து நூலகத்தின் பக்கம், அந்த அனலால் எரிந்து போன அந்த பக்கம், அடுக்கு என்ற மாடிகள் அடையாள பதிவுகளின்றி சாய்ந்த அந்த தருணத்தை, சிதைத்த அந்த தருணத்தை தன்னுடைய வரிகளாக்கி வந்திருந்த வசந்தா ஜெகதீசன் அவர்களுடைய சிறப்பான வரிகளுக்கும் அந்த நினைவு பொதிவுகளுக்கும் மிக நிறைவான நன்றிகள். மிக சிறப்பு. ஜூன் 1ஆம் தேதி வந்தால் அது 44 வருடம் இருக்க அந்த நினைவை எடுத்து வந்து மிக சிறப்பாக கவி படித்திருந்தார். இன்றைய தினம் இவ்வளவு பேருடைய கவிதைகளும் தான் இருக்கின்றது. காணொலி கவிதைகளாக அபிஷா, கௌரி, விஜய கௌரி அவர்கள், நவுலா சிவநாதன் அவர்கள், ரஜினி ஆண்டன் அவர்கள், செல்வி நித்யானந்தன் அவர்கள், சிவதர்ஷினி ராகவன் அவர்கள், நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள், வசந்தா ஜெகதீசன் அவர்கள், ஜெயம் தங்கராஜா அவர்கள், சக்தி ஸ்ரீசங்கர் அவர்கள், ஜபாஸ்ரீ தெய்வீகன் அவர்கள், இவர்கள் அனைவருக்குமே மிக சிறப்பான காணொலி கவிதை வரி கவிதைகளோடு இணைந்த எல்லோருக்கும் மிக சிறப்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். ஜெயாங்கடேசன் அவர்கள் வலிமையாக எழுதுவர். நேற்று அவர்கள் எழுத முடியாமல் அதுதான் ராணி சம்பந்தன் அவருடைய பக்கத்தில் அவருடைய கணவனாரின் சகோதர உறவுகள் இருவர் அவரையும் மெல்ல நினைத்தபடி அந்த துயரத்தோடு நாம பங்கு கொண்டபடி. ஆமாம், அவருடைய கணவரின் சகோதரி வந்து இதுல கணவரின் தம்பியும் இறந்துட்டார். அக்காவின் கணவரின் தம்பியுமா? இல்ல கணவரின் அக்காவும் தம்பியும் நான் மறைந்திருந்தேன். இன்று இணைந்து அனைவருக்குமே மிக சிறப்பான வாழ்த்துக்கள் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டு நேவிசக்கா உங்களது பல்வேறுபட்ட பக்கமாக பல்வேறுபட்ட தலைப்புகளில் இணைந்து கொண்ட ஒவ்வொரு கவிதைகளும் நிச்சயமாகவே மனதோடு பேசின மிகச்சிறப்பான கவிதைகளை இணைத்து இந்த நேரத்தை அழகாக்கிய ஒவ்வொரு கரங்களுக்கும் மிகச்சிறப்பான வாழ்த்துக்கள். ஆம், அவர்களும் அடுத்த வார கவிதை தலைப்பு பதிவாகி இருக்கிறது. தாய்மானவர் என்று கவிதை தலைப்பு போட்டு இருக்கிறது. தந்தையர் தினத்தை முன்னிட்டு சூப்பர் கவிதை, சூப்பர் தலைப்பு, நல்லா இருக்கும் எழுதுறதுக்கு. தாயுமானவர். ஓ, நல்ல அழகான மணிப்புடன் எனக்கு உடனே தந்தையர் தினத்தை முன்னிட்டு தாயுமானவர். சில தந்தையர்கள் தாயுமாகவே தான் இருக்கிறாங்க. தாயுமானவர் என்று மாற்றமாக வந்திருக்கிறது. அழகான கவிதைகளை எல்லாரும் எழுத முடியும். நீங்க சொல்லுங்க. 11 பேர் இணைந்திருந்தார்கள். அபிஷா விடுமுறைக்கா என்ற தலைப்பிலையும், மற்றது கௌரி அவர்கள் சித்திர பெண்மணி தானே,
சித்திரத்து பொன்மகளே சித்திரத்து பொன்மகளே என்று எழுதியிருந்தீர்கள். என்னழகு சித்திரமே என்று நகுலா அவர்களும் 2 பேரும் எனக்கு 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 உண்மையா உண்மையா எனக்கு அது அதிசயமா இருக்கு. அப்படி என்ன அவர் நான் நினைக்கிறேன் அவர் முதலே பதிந்திருக்கு. அவர் முதலே இங்க பதிந்துட்டார். ஆனா நான் அந்த கவிதையின் ஒரு வரிகளை கூட நான் அது தலைப்பையோ இதை பார்க்கவில்லை. 2 பேருடைய கவிதையும் சிறப்பாகவே இருந்தது. ஒரு பெண் சின்ன சின்ன குழந்தைய வடிவாக வர்ணிச்சு எழுதி சொல்லியிருந்தீங்க. மிகவும் சிறப்பாக இருந்தது. தியாகத்தின் சின்னமாக அப்பாவை நினைவுபடுத்திக் கொண்டிருந்தார் ரஜினி அஞ்சன் அவர்கள். அதிகாலை வேளையிலே அந்த அழகை பற்றி சொல்லியிருந்தார் சிவதர்சினி ராகவன் அவர்கள். ஜெயம் தங்கராஜா அவர்கள் இன்றைய மனிதர்களின் வாழ்க்கை, இன்றைய மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்க என்றது அதை சொல்லியிருந்தார். மற்றது பசி வந்தாலே செல்வி அவர்களுக்கு 10 பறந்து போய்விடுமாம். செல்வி அவர்களுக்கு மட்டுமல்ல ஒவ்வொருவருக்கு நம்ம எல்லாருக்கும் தான் பசி வந்தாலே 10 மறந்துடும். நீங்க சொன்ன இப்பவே வளமையா சாப்பிட்டுடுவேன், தண்ணியா குடிச்சு குடிச்சு தானே இருக்கிறேன். மரக்கறியோட வெங்காயத்தை சாப்பிட்டாலும் ஒரு டேஸ்டா சொன்னீங்க. அது மாதிரி அதுவும் ஒரு அதுவும் நல்ல ருசியா தான் இருக்கும். பசி வந்தா என்னத்தை போட்டாலும் சுவையா தான் இருக்கும். இல்ல எனக்கு அது விருப்பம் நிறைய மரக்கறியோட சேர்த்து அப்படி சாப்பிடுறது, கொஞ்சம் தயிரும் சேர்த்து சாப்பிட அவ்வளவு சுவையா இருக்கும். நல்லா இருக்கும். ஊறுகாய் அதுகள்லாம் சேர்த்தா நல்லா இருக்கும். என்ன மற்ற விசித்திரம் என்று நானும் எழுதியிருந்தேன். மற்றது வலி சுமந்த வைகாசி என்று சக்தி ஸ்ரீனி சங்கர் அவர்கள். இதயம் மிக சிறப்பாக ஜெவாப சிறியவர்கள் கௌரி அவர்களுக்கு 10 வருடங்களா செய்து 10 வருடங்கள் 2015ஆம் ஆண்டு செய்தது. வைகாசி மாதம் நிகழ்ந்தது. இப்ப எனக்கு 2003ஆம் ஆண்டு 2003ஆம் ஆண்டு செய்தது. இன்று வரை ஒரே அந்த இதோடயே இருந்து கொண்டிருக்கிறோம். இதய பலவீனம் இல்லாமல் இருக்கின்றோம். தொடர்ந்து நீண்ட காலம் ஆமா கவனமாக இருந்தால் நீடிய காலம் இருக்கலாம். எனக்கு பிறகு செய்த எத்தனையோ பேருக்கு 4-5 முறை செய்துட்டாங்க. என்ன சாப்பாட்டுல வேதானம் இல்லாமல் இருக்கிறதால அப்படி இருக்கிறது தெரியாது. கொழுப்புகள் அப்படி செய்யறதால நினைக்கிறேன். மற்றது இதயம் ஜெவாசிரி அவர்கள் மிக சிறப்பான கவிதையாக இருந்தது. மற்ற 22 என்று சொல்லி 40 வருடங்கள் 42 வருடங்கள் ஆகிவிட்டது. 22 42 வருடங்கள். வசந்தா ஜெகதீசன் அந்த நூலக இருப்புகளையும் சொல்லியிருந்தார். 44 ஆண்டுகள். 44 ஆண்டுகள். நாங்க அப்ப அங்க இருந்து நாங்க இங்க வந்து 42 வருடங்கள் ஆகிவிட்டது. இங்க வந்து அவ்வளவு காலம் அவ்வளவு காலம் இங்க இருக்கிறோம். 42 வருடம் நாங்க இங்க வந்து 85ஆம் ஆண்டு நாங்க ஊரை விட்டு வெளிக்கிட்டு இந்தியாவில இருந்து இங்க வந்து சேர்ந்தோம். அப்படி சிறப்பான கவிதைகளாக இருந்தது. எல்லா கவிதைகளும் ஒவ்வொரு கவிதையும் ஒவ்வொரு பக்கங்களாக பேசிக்கொண்டிருந்தன. மிகவும் சிறப்பாக ரசிக்கக்கூடிய வரிகளாக ஒவ்வொருத்தரும் எழுதியிருந்தார்கள். மிகவும் சிறப்பான வாழ்த்துக்கள் அனைவருக்கும். நான் இன்னும் அடுத்த வாரம் நீங்க சொல்லும் போதுதான் நான் நினைக்கிறேன் நீங்க 44 அப்ப நாங்க எப்ப வந்தோம். நாங்க எங்க நாட்டை விட்டு வெளிக்கிட்டது 83ஆம் ஆண்டு அந்த ஆடி கலவரம் நடந்தது தானே. அப்பதான் எங்க நாட்டை விட்டு நாங்க இந்தியாவுக்கு வந்து அங்க இருந்துதான் இங்க வந்து சேர்ந்தோம். கௌரி, நீங்கள் நகுலாவின் கவிதையே தெரியாது பதிஞ்சிருந்தது நீங்கள் பார்க்கவில்லை. 2 பேரும் அந்த கவிதை புள்ளிகளை பார்த்தா எனக்கு நான் அதை சிந்திக்கல. உங்களோட சட்டையே வெந்தயம் பார்த்தேன். போட்டிருந்த கலர் உங்களுக்கு நீங்கள் பார்க்கல. நான் கையை கருப்பு இல்ல நான் இப்பதான் முடிச்ச பிறகு பார்த்தா கிட்டத்தட்ட 2 பேரும் ஒரே நேரத்துல வந்திருக்கேன். பொன்மகளே என்னழகு சித்திரமே, அதே ஒரு கவிதை மாதிரி தான் இருக்கு. 2 தலைப்புகளை அவள் இல்ல உண்மையிலேயே என்னுடைய தம்பியின் மகள் ஒரு அழகான கவிதை தான். ஒரு நாள் சந்திக்கிற சந்தர்ப்பம் தான் அதேதான். அந்த மிக நளினமாக இப்ப என்ன பண்ணோன்னு சொல்றாள், எனக்கு சரியான விருப்பம் இந்த கௌரி மாமி தான் விருப்பம் பண்ணுவாள். கொஞ்ச நேரத்துல எந்த தங்கச்சிய கண்டா எனக்கு ரசதி மாமி தான் விருப்பம் பண்ணுவான். இப்படி ஹேட் காட்டுவா, அங்க இன்னொன்னு பர்த்டே காட்டிட்டு எனக்கு மாறி காட்டுறாவாம். எனக்கு அப்ப அந்த நேரம் அவக்கு பிடிக்கலையா, அவ தனம் பிடிக்க வேண்டாம். அப்படி சரியான குழந்தைகள் அபிநயத்தை பார்த்தா சரியான சந்தோஷமா இருக்கும். மிக குறும்பு. எனவே மிக அழகாக எங்களோட இணைந்திருந்து அதை ரசித்து இணைந்திருந்த உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். கவிதையோடு இணைந்து நம்மோடு கரம் கொடுத்த ஒவ்வொரு உறவுகளுக்கும் மிக சிறப்பான வாழ்த்துக்கள். பாமுகத்தளத்துக்கும் பாமுகத்தின் நடாமோகன் அவர்களுக்கும் வாணி அவர்களுக்கும், வாணி விடுமுறையில் சென்றிருக்கிறார்கள் இருக்கிறது. எனவே அவருக்கும் கூட நிறைவான நன்றிகளோடு
இந்த நேரத்தில் கரம் கொடுத்த செல்வி நிதி ஆனந்தன் அவர்களுடைய மிக நிறைவான பணிக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் பகிர்ந்தபடி நானும் விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்களுக்கு மிக்க மிக்க நன்றி. 2 நிமிடம் உரையாடுவோம் என்று எல்லா ஜனமும் நித்திர போலடாக்கு நானும் சக்காவும் தான் தோத்துதான் போவேன். அதுதான் ஒன்றும் செய்யும். கேட்டுக்கொண்டிருக்கும் உறவுகள் நீங்கள் இணைந்து கொள்வீங்கள் என்றால் நாங்கள் 5 பேர் தான் நிக்கிறாங்க, யாருன்னு தெரியல. 5 பேர் நாங்க மற்றவர்கள் ஒரு நேரம் குரல் கொடுக்குறீங்கள் இல்லையே? கொடுக்குறேன். நான் வேலையில கதைக்க இல்லாத அதனால குரல் கொடுக்குறேன். அதிபர் அவர்கள் சரி, அதிபர் உங்களோட எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். எல்லோரும் பணிகளுக்கும் நன்றி. ஆனால் ஒரு 4 வரி புரியவர்களை எழுத தூண்டுவோம் என்று நான் காலையில் சொல்லி இருந்தேன். இருந்தார் அப்ப ஓடிட்டாரல்ல, எழுதவில்லை. சரி, பிரச்சனை இல்லை. ஆனால் இதை இப்படியே சுருங்கி கொண்டு போறதும் அவ்வளவு பேரை காணொலி என்று நாங்கள் வானொலியில நேரலையில உச்சரிக்கிறதையும் எப்படி தவிர்க்கலாம் என்றத எல்லாரும் சேர்ந்து யோசிப்போம். என்னால் ஒரு புதிய எழுதுங்கரங்களை உருவாக்காட்டி இந்த காற்றுல நோக்கம் திருப்பி திருப்பி தோல்வி வரும். அது எங்கள் எல்லோருடைய முயற்சி. ஒருவருக்கு ஆளுக்கு ஒருவரையாவது அறிமுகப்படுத்த வேண்டும். ஆகவே யோசிப்போம். நானும் யோசிக்கிறேன். நன்றி அதிபர் அவர்களே. அடுத்த வாரம் நான் குறைஞ்சது ஒருவரை அறிமுகப்படுத்துவேன், இது உறுதி. மற்றவர்கள் அப்படி சொன்னீங்களா? இருக்கிறவையும் விட்டுட்டு ஓடிவிடும். சரி, நானும் அடுத்த வாரம் ஒருவரை. எவ்வளவு பெரிய சிரமமா கவிதை என்றது 4 வரி எழுதிட்டு கவிதை என்று தலைப்பு போட்டா கவிதை தானே. அதை ஒரு புதிய ஒருவரை தூண்ட செய்வதில் என்ன இருக்கு? இப்ப எடுத்த பணம் பார்த்தால் ஈழத்து தமிழர்கள் புலம்பெயர்ந்த தேசங்கள்ல கவிதை தான், யாரை பார்த்தாலும் கவிதை தான், எல்லா இடமும் கவிதை தான். ஏன் பாமுகம் மட்டும் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு சுருங்குகிறதுங்கிறது சிக்கல் இல்லையா? சரி, நல்லவை நடக்கட்டும், பிரார்த்தனைகள். ஆனால் நீங்கள் நிறைய ஆட்கள் குறைவென்றால் இன்று கலகலப்பை தவிர்த்துக் கொள்வதுதான் சிறப்பு. அவை கூட இடைவெளி விட்டு நாங்கள் கூட இதுக்கு போகணும். என்ன எங்களுக்கு வேண நேரங்களை ஓய்வுக்கு எடுக்க வேண்டும். கண்டிப்பாக நிறைய நேரம் எடுக்காம செய்யறதுதான் நல்லது. இந்த தாயுமானவர் தலைப்பு முன்னர் எழுதி இருக்கிறீங்களா? அப்பாவுக்காக இல்ல தாய்மானவர் தலைப்பு எழுதலாம். தாய்மானவர் என்ற கருப்பொருள் வந்திருந்தது. இல்ல அப்பா தினத்துக்கான தாய்மானவர் எழுதியிருக்கிறோம் இல்லத்தான்? இல்ல இல்ல, எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரு குறிப்பு வந்திருக்கிறது. சரி, அதை பற்றியும் ஆராய்வோம். இன்று நாளைக்குள்ள எப்ப வந்தது என்று அறிய தந்திருந்தால் சிறப்பா இருக்கும். நாமும் தேடிக்கொள்ள. ஆனா எனக்கு அப்பா எழுதியிருந்தாலும் மீண்டுமாக எழுதுவது தப்பில்லை. ஒரு தப்பும் இல்லை. அப்படி இருந்தாலும் ஒரு 4-5 வருடத்துக்குள் எழுதியிருக்க முடியாது. கட்சிகளுக்கும் கொரோனாவுக்கு பிறகு எழுதியிருக்க மாட்டேன் நினைக்கிறேன். சிறப்பு, வாழ்த்துக்கள். விஜயர்களுக்கு சிறப்பான நன்றி. 700 கவிதைக்கு கிட்ட நான் எழுதுனதா இல்லை. நாங்களும் கொடுத்ததாக இல்லை. நன்றி நேசீஸ்வரர்களே, உங்களுடைய ஒத்திசைவுகளுக்கு. அதே வேளையில் சில நித்யானந்தனே சிறப்போடு பணியை சுமக்கிறீர்கள். இந்த ஷேர் ஸ்கிரீன்ல தான் கொஞ்சம் விரைவாக எப்படி கடாடன் உள்ள போடுறது என்றது கற்றுக்கொள்ள வேண்டும். அதோண்டு மற்றும் 2வது இது வாணியும் இந்த தவறு வருகிறவர் வானொலியில கேட்கும்படியாக அது காணையில பொறங்கவாரன் என்று நீங்க மட்டும் இல்லையா, வாணியும் உட்படத்தான். அது கேட்கல. போன வாரம் கவிதை நேரத்தை நான் FM அலைவரிசையில அப்படியே போட்டு விட்டேன். ஒரு இடைவெளி இருந்தது. பிறகுதான் பல்ல கடிச்சு கொண்டு இது வீட்டு கதையெல்லாம் நடக்குது. வீட்டுக்கதை கவிதையிலேயே வந்தது தப்பில்லை. அது இணையம் வரை இல்லை, அது வரை இல்லை, இது நிக்க இல்லை. அது நீங்கள் என்ன செய்யறது, இங்க சாப்பிட்டீங்களோண்ட எல்லாம் வந்துச்சு இடைக்கல. இப்ப பண்பலையிலும் இந்தியானால நான் போடல தொடக்கத்தை. அப்ப இனி என்ன செய்வோம் வேண்டாம், இது எடாமோனுக்கும் பொருந்துமா. அது வானிலையில வரும்போது கொஞ்சம் ப்ரொஃபஷனலான்னு சொல்லுவோம், நிபுணத்துவமாக சில காலின் சிந்தனை நேரம் தந்தி சிந்தி எல்லாம் நாங்கள் மன ஆற்றுப்படுத்திய நிகழ்ச்சி தானே, அது ஓகே.
இதை நாங்கள் உதவி செய்யணும். அதுல நாங்கள் பேருந்து அது மன ஆற்றுப்படுத்தியதாக இந்த காட்டுல இருக்கிறது எங்களுக்காக. அந்த நிகழ்ச்சி வடிவங்கள்ல வர்ற போது சீரியஸா இருக்கும். இது 5 வருஷம் கழிச்சும் யூடியூப்ல பலர் கேட்பார்கள் என்ற எண்ணம் வந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். அது ஒரு தடவை குறிப்பிடையில அப்புறம் திருப்பி கோச்சு ஒரு 4 நாளைக்கு கலைக்காம இருக்காம நான் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். என்னையும் சேர்த்து சொல்றேன். அப்ப வானிலையில உச்சரிக்கிற வார்த்தைகள் இன்றைக்கு செலநிதியாக அவர்கள் பக்கம் இது குறையல்ல. நீங்க உதவி செய்ய வந்த போது நான் விமர்சிக்க முடியாது. அந்த பொருங்கவாரன் பார்த்து நான் 3-4 பேரா இருந்தேன் ஒரு 5 தடவை ஆரம்பத்துல இருந்து சொல்ல தொடங்கிட்டீங்க. அது சும்மா ஒருவர் தட்டி பார்த்துட்டு போற ஒருவர் சாதாரண மற்றும்படி செய்யல ஒரு நாளும் இப்படி என்ன கொஞ்சம் இல்ல 5 பேர் இல்ல ஒரு ஆள் தான் இல்லையென்றே வையுங்களேன். அது நாங்களே ஏன் உச்சரிப்பாங்க. இப்ப உதாரணம் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை சொன்னதானே எப்படி சொல்றது என்று இழுப்பார்கள். நான் இப்ப சொல்ல வர்றது என்றால் விளங்கிச்சா என்றெல்லாம் கதைக்கிறது அரியனவெல்லோ பொது வழியல்ல. அதே மாதிரிதான் இதுவும் ஒன்று. மற்றது நீங்க சொன்னீங்க ஒரு தடவை நான் காலையில பார்த்த போது வடிவா பார்க்கல அதெல்லாம் மனசுக்குள் பேச வேண்டிய கதை. சரியா? இது முதல் தவறு இல்ல அது சொல்லக்கூடாது வெளியில. இப்ப நாங்கள் இணையிற ஒரு 20 பேரை பற்றி யோசிக்கிறோம். ஆனால் 200 பேர் புதுசா வெட்டி பார்த்துட்டு போறாக்களை மறந்துடுறோம். அவங்க அங்கால போய் என்ன சொல்லுவாங்கன்னா சும்மா பாடி சொல்றேன்னா இது விசர் டிவி. எனக்கு நிறையவே இந்த எடிட்டிங் செய்யறாக்கள் வீடியோ எடிட்டிங் செய்யறாக்கள் அணையின போது நான் 2 நாளைக்கு கேட்டுட்டு சாரி மோனா இது கேட்கலுமா சார் என்ன டிவி நான் இல்ல இது டிவி எங்களுக்கானது இதுல அப்படி இல்லை. நான் இப்ப சொல்ல வந்தது அது அல்ல. நாங்கள் என்ன தேவையற்றதை தவிர்க்கலாம். இதை வாணி சொல்லுவார் அடிக்கடி. வாணியில இருந்து அந்த பிள்ளை தொடர்கிறது. நாம தான் காட்டி கொடுத்தாரோன்னு தெரியல. பொறுங்கோ வாரன் கொஞ்சம் பொறுங்கோ இதையும் தருது இல்ல ஒரு நிமிஷம் பொறுங்கோ நிறைய நேரம் தட்டி கொண்டே நிற்பார். அதுக்குள்ள அது அத்தனையும் பதிவுல வருது. உண்மையில வேற யூடியூபாக்கள் என்ன செய்வினோம்னா இப்ப இந்தியான் 1 மணித்தேல கவிதை நாங்கள் நேரலைக்கு வராமலே ஜூம்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு வெட்டி போட்டு 20 நிமிஷம் ஒளிபரப்புவார். பாக்கிக்கலாட்ட சூப்பரா இருக்கு இந்த டிவி. உதாரணமாக உங்களுக்கு இந்தியாவில பிடிச்ச ஒரு விவாத கால நிகழ்ச்சி இந்த பேர் என்ன உடனே வரும் என்ன அது 5-6 மணிக்கெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு 40 நிமிஷம் ஒளிபரப்பு. அப்ப அந்த அதெல்லாம் சொல்லி கொடுத்தெல்லாம் கதைக்க பண்ணுவாரு. இது பிழ வெட்டுங்கோ முக்கியமான பக்கங்களோட சில விரும்பி கதைச்சதை விட வராம இருக்குமா. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஆடியோ ஆரம்பத்துல இருந்து இந்த எடிட்டிங் வேண்டாம், நாங்க எல்லாம் நேரலையா இருப்போம், பொன்மான பொழுது கூட திரை மூடக்கூடாது அப்படி எல்லாம் செய்து பழகின நாங்கள் இப்ப கொஞ்சம் நிகழ்ச்சி வடிவங்களுக்குள்ள வரைக்குள்ள கொஞ்சம் சீரியஸா போகலாம். கொஞ்சம் முன்கூட்டிய இப்ப பேச்சு தமிழ்லயே தேவையானதை அழகுற சொல்லலாம். அது எங்களுக்கும் ஒரு பேச்சு இயற்கலை தானே, அது எங்களையும் வளர்த்து கொள்ளலாம். ஆகவே இது வாணிமோன் கேட்டுக்கொண்டிருப்பாருன்னு நினைக்கிறேன், ராமோனும் கேட்டுக்கொண்டிருப்பாரு நினைக்கிறேன். எல்லாருக்கும் பொதுவானது பேசும் நேரத்தில், அதாவது சிந்தனைக்கு பிறகு பேசும் நேரம், சிந்தனை நேரம், பொது சிந்தனை, உட்ப சிந்தனை அல்லது அதுக்கு பிறகு வர்ற சிந்தி இப்ப வேற நடக்கிறதே இல்லை போல இருக்குன்னு. நீங்கள் அறிய சிந்திப்பது இருக்கிறதா? இப்ப இல்ல சந்தி சிந்தில பொது சிந்தனை தான் இருக்குது. இல்ல இது உருவான வரலாறு ஞாபகப்படுத்திடுறேன். கௌசல்யா அவர்களுக்காகத்தான் இந்த தலைப்பை நான் கொடுத்திருந்தனால் அவர் சும்மா நேரத்திலேயே என் இணையர்ன்னு தொடங்குவா எப்போவும். அப்ப நான் சொன்னேன் நீங்க வாங்க எல்லா நேரமும் சொன்ன இலக்கியத்துல சொல்றீங்க, கவிதை தட்டி கொடுப்புல சொல்றீங்க, உங்கள் கணவரை பற்றி அதையும் சேர்த்து நீங்கள் யாரும் ரோட்ல ஹார்ட்ல கண்ட சொல்லுங்கன்னுட்டு நானே தான் தலைப்பை கொடுத்தேன். பிறகுதான் அவர்கள் சுருக்கி சசி என்று மாற்றி விட்டார்கள். அது நல்லா இருந்தது. இப்ப அதை காணும். அது போன்ற நிகழ்ச்சிகள்ல நாங்கள் எவ்வளவும் அலட்டலாம். ஏனென்றால் எங்களோட மனசுக்குள்ள இருக்கிற இப்ப ஜவாசரி எழுதுற மாதிரி உண்மையில உசிரங்கு இருக்குது மூளையில. ஆனா நாங்கள் இது தான் காட்டுவோம் எல்லாம் 10 ஆண்டுகள் எல்லாம் கதைச்சிங்க. அது இல்லாம அது இந்த சும குறையோடும் மூளைதான் எங்களுக்குள்ள இருக்கு இறுக்கங்கள் களையோணும் என்று நாங்கள் மனம் விரும்பியபடி கதைக்கோணும். அதுக்குரிய நேரத்தை ஒதுக்கணும். ஆனா அது எல்லா நிகழ்ச்சியிலையும் கதைக்கலாம் என்றால் அது இப்போ வேணுமெண்டா உடனே
ரெக்கார்டிங்கை நிப்பாட்டி போட்டு பொறுங்கோ, இணையத்துல ஒரு சிக்கல் இருக்குது, கவிதை வரி இல்லை, இலக்கியத்தை காண இல்லை, இது அபிராமி வந்தாவோ இளையவர் வந்தாரோ போனாரோன்றது எல்லாம் இங்க தேடியலாது. செலியரில் உங்களை சொல்லவில்லை, இப்ப மனம் இல்ல நொந்து இல்ல விடாதீங்க. இல்ல இல்ல இது அதுல எ- ஒன்றும் எ- இல்ல இல்ல எனக்கும் நாங்களும் எனக்கும் பழகுறது சேர்த்து தானே, எங்களுக்கும் தெரியாது இல்ல இல்ல தானே. அப்ப நான் அப்ப இல்ல இது தொழில்நுட்பத்தை விடுங்கோ, வார்த்தைகளை நாங்கள் தவிர்ப்போம். ஆமா மனசார அப்படின்னா நாங்கள் ஒரு 5 நிமிட இடைவெளிக்கு பிறகு தொடங்குவோம் என்றத செய்வதில் நல்லா இருக்கும். இதை நான் பல நாட்கள் எதிர்பார்த்தேன். நான் போன கவிதை நேரம் ஒளிபரப்புல எஃப்எம்ல போட்ட போதுதான் இருக்கிற 4 நேரலும் அதுல விட்டு ஓடி இருப்பார்கள். வெள்ளிக்கிழமை போட்டிருக்கிறான், வியாழன் நடந்த வெள்ளிக்கிழமை போட்டிருக்கிறான், இதை வெள்ளிக்கிழமை எஃப்எம் கேட்க கூடாதுன்னு சொல்லி போட்டு இசை பண்ணிப்பாங்க என்று அது வாடி இருந்தார். அப்போ இல்லை, அவரது தொழில்நுட்பத்துல தேடுறதெல்லாம் வீண் வார்த்தையில சொல்லணும் தேவையில்லை தானே. அது சொல்லி இப்ப நீங்கள் யாராவது சொல்றீங்களா கழிச்சு கொண்டு வரீங்க இடையில எப்படி சொல்றது, எப்படி சொல்றதுன்றது நீங்க கழிக்கிறீங்களா வழி சரியா இருந்தா தவிர்த்து கொள்ளுங்க. அது அன்றைக்கு சொன்ன எப்படி சொல்றேன்னு நீங்க மனதில் நினைச்சு இதையும் சொல்லணும் வெளியால. இப்ப ஒரு சிந்தனையே சொல்றாரு, ஒரு கதை சொல்றாருன்னு வைத்தால் பதிவுல பேஸ்புக்ல டிக்டாக்ல எல்லாம் இதை பார்த்துருக்கீங்க. எப்படி சொல்றது என்னட்டா அவர் மனதில் யோசிக்கிறது வழிபடியை எப்படி சொல்றேன்னு எங்களுக்கு சொல்லி காட்டுறாரு. உடனே ஓஃப் பண்ணிடுவேன். காட்டாவிலே இந்த தமிழை கேட்கிறத விட விளங்கிச்சா புரிஞ்சிச்சா நான் என்ன சொல்ல வர்றேன் என்றால், அதாவது என்றால் பேச்சுக்கலை எங்களுக்கு இல்லை. அது பிறகு இந்திய தமிழ் நல்லதென்றுதான் ஈழத் தமிழர்கள் பாராட்டுவார்கள். அவர்கள் இப்படி ஏதாவது அவர்கள் வேறு ஏதாவது சொல்லுவார்கள். அவர் வந்தாப்புல நான் அப்படியே வேறு கொஞ்சம் வேலண்டல் வச்சிருப்பார்கள். அது அவருடைய தமிழ். நாங்கள் எங்கட பக்கத்துல இல்லாம இருப்போம். அவை மனசுக்குள்ள நிறைய பேசி வெளிப்படுத்துற வார்த்தைகளை அழகா கொண்டு வந்தால் இன்னும் 4 பேரை கேட்க தூண்டுவது மட்டுமல்ல, நாமும் வளர்வோம் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. மிக்க மகிழ்ச்சி. தொடர்வோம். நன்றி நன்றி நன்றி. எல்லோரும் ஓய்வெடுங்க, அளவா சாப்பிடுங்க, நிறைவா நடவுங்க, கூட தண்ணி குடியுங்க, நிறைய சிரியுங்க, எல்லாமே நல்லது. ஆனா செல்வி ஜாதவர்களே, நான் நினைக்கிறேன் எங்கேயோ ஒரு செவியில வடிவா நாங்க அதெல்லாம் விழுந்திருக்குது, அதனால எங்களுக்கு அறிவுரை கிடைக்குது. மிக்க நன்றி. விளங்கியல அந்த வார்த்தை விளங்க இல்ல வடிவா கிரகிச்சு கதைச்சது எல்லாம் வடிவா கிரகிச்சு சரியான அறிவுரை எங்களுக்கு கிடைக்குது. இல்ல அறிவுரை அல்ல. இப்ப நானும் என்ன யோசிக்கிறேன், நான் உருட்ட சிந்தனையில தான் இந்த விளையாட்டு விடுறேன். உருட்ட சிந்தனை நேரம் அது கதைக்கிறதுக்குரிய நேரம், உங்களை மற்றவர்களை தூண்டி என்னையும் தோன்றுற நேரம். அப்ப மற்ற நேரங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டு போயிலேயே விளங்குது ஏன் ப்ரொஃபஷனலா இல்ல இந்த காற்றலை பக்கம். ஒரு ஆட்கள் குறைவு கூட வேணும் என்று நான் அவசரப்படல. ஆனா இது கேட்டோம் பரவாயில்ல, இந்த டிவி பரவாயில்ல என்று கூட வார்த்தைகள் ஏன் வராம நிக்குது. இப்ப கவிதைகள் குறைஞ்சதுல என்னுடைய பேரு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இதுல ஒரு கேள்வி என்னண்டா, இதுல இப்ப நாங்கள் காணையில தேடினது ஒரு பக்கமா, அல்லது நாங்க இதுல கவிதையோட சேர்த்து சாதாரணமா எங்களுடைய வாழ்க்கையின் பக்கங்களையும் கதைச்சது தவறு நினைக்கிறீங்களா? இது இல்ல எதுவும் திருப்பின்னு சொல்றேன். 3ஆம் தடவையா நாங்க எதையும் சொல்லலாம், ஆனா கொஞ்சம் நிபுணத்துவமாக பேசுவோம், அவ்வளவுதான். இப்ப ஒரு கவிதையில நீடிச்சு ஒரு வீட்டு கதை கொண்டு வர்றது நான் தப்புன்னு சொல்ல இல்லை. இங்க சொன்னாதான் கவிதை ஒரு ஆய்வு செய்யப்படும், அல்லது அது ஒரு விரிவாக்கம் செய்து தெளிவு பெறும், அது ஓகே. ஆனா அங்க போய் நின்றுட்டு பிறகு என்ன சொல்ல வர்றேன்டா விளங்கிச்சு என்னெல்லாம் அப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். அதாவது வார்த்தைகளை கவனிக்க வேண்டும். இப்ப இன்றைக்கு என்ன கதை காய்ச்சிங்கள், நீங்கள் செல்ல அது எல்லாம் நான் அந்த கருத்தை நான் ஒரு பக்கம் குறைக்கவோ அதை பற்றி எதுவும் கவலைப்படவே இல்லைன்னா, அது பேசாட்டி நாங்கள் நீயானா மாதிரி கேட்டுட்டு போயிடலாம், ஏன் நாங்க செய்வோம், அது பேசப்பட அதுக்கான காற்றலை தான் இது. ஆனா சொல்லுகிற வார்த்தைகள் கொஞ்சம் ஒரு என்னையும் வளர்த்து கொண்டு நான் எப்படி அழகாய் பேசலாம், எப்படி கேட்கும்படியாக அதை மாற்றலாம் என்கிற கதைகளுக்கு கொண்டு வரல. இப்ப நேற்று ஏமாற்றம் இலக்கியத்தில் தலைப்பு வந்தது, அதுக்கு பின்னர் வந்த சரஸ்வதி வாக்கரனுடைய கதையை கேட்டீங்களா?
அது அவர்கிட்ட கூப்பிட்டு சொல்லணும். அம்மா பேராசிரியர் கதையை விட்டுட்டு நீங்க ஒரு சரஸ்வதி அம்மா மாதிரி கதைங்க அம்மான்னு கேட்கணும். அவர் அது புலமை தமிழ்ல சொல்றாரு. அந்த இந்த ஊடகங்கள் என்ன செய்தன, அந்த பஸ் வண்டியில் மாணவர்களை மாற்றியது ஏன் மறைக்கப்பட்டது, அழகா பேசினாரு இல்ல. அவருக்கு திட்டமிட்டு வேற இல்லையே. நீங்க திடீரென்னு தானே இலக்கியத்தை கேட்டுட்டு உடனே சொன்னாரு. அவர் கேட்டுக்கொண்டிருந்தார் லட்சியத்துல உடனே தானே காய்ச்சவர். அதுதான் ஏற்றி விட்டேன் யூடியூப்ல ஒரு கேளுங்க. நான் அந்த அவர் பேசிய 6 நிமிடத்தை எஃப்எம்ல ஒளிபரப்பு, மற்றது டிக்டாக்ல தனியா வெட்டி போடும். அதே மாதிரி நடாமூந்தையும் நாங்கள் வெட்டி போடணும், இரா விஜயகரளி வெட்டி போடணும், செல்லியரளி வெட்டி போடணும், நேஸ்வரளி வெட்டி போடணும். அந்த உரை 4 பேருக்கு பிரியோசனமானதையும் ரசிக்கும்படியாம இருந்தா அது நல்லதா இருக்கும்ன்றது. பிரியோசனமோ தெரியல, நீங்க 2வது ரசிக்கும்படியான்றது மிக முக்கியம். ரசிக்கும்படியா ஏன் இலங்கையில் ஈழத்தில் இந்தியா போல அல்லது மலேசியா போல நிறைய பேச்சாளர்கள் உருவாகவில்லை. ஏன்னா எங்களுக்கு பள்ளிக்கூடத்திலையும் சொல்லித்தார இல்ல, கோயில்லையும் சொல்லித்தார இல்ல, வீட்லயும் கதைக்கு இயலாது. கதைச்சால் நாடக தமிழ்ல கதைப்போம். எங்க மேடையில் ஏறினால் அது ரசிக்கும்படியா இல்ல. முன்பு எடுத்தோம் தானே. ஏன் தமிழ்நாட்டில் போய் தமிழ் பேசினால் ரசிக்கிறோம், அல்லது ஒரு தெருவில் தெருவை துப்புரவு செய்யற ஒரு தொழிலாளி பெண் கூட ஒரு ஆண் கூட பேசினா உடனே மைக்க கொடுத்து அழகா பேசுவாரு. கணக்கு ஆங்கில வார்த்தை எல்லாம் வரும், ஆனாலும் ரசிக்கிறோம் அல்லவா. ஏன் ஈழத்து தமிழர்களுடைய இந்த பேச்சு வழக்கை நாங்க ரசிக்கிறது இல்லை. அதுதான். அப்ப நீங்க சொன்னது விளங்கிட்டுதா விஜயகவேலே? நான் அந்த கருத்துல நான் ஒரு விமர்சனமும் செய்யவில்லை. ஏன்னா அது வேணும், கேட்டுக்கொண்டிருந்தான் எனக்கு தொடர்ந்து கேட்க வேணும் போல இருக்கும். ஏன்னா என்னுடைய வீட்டுல நடந்தது போல நீங்கள் பேசுறீங்க. அதை பேசுற சொற்களில், வார்த்தைகளில், வசனங்களில் நாங்கள் அழகுரங்களை வளர்த்துக் கொள்வது சிறப்பா இருக்கும். அப்படி பாக்கேக்குள்ள ஒரு புதியவரை, இளையவரை, பெரியவரை, மூத்தவரை 4 வரி எழுதுங்க, முதல்ல எனக்கு தாங்க, நான் எழுதுறேன். ஒரு அம்மா எங்களோடு அவருடைய பையங்கள் வளர்ந்தார்கள், எனக்கு கனாலவா தெரியும், இப்ப கண் பார்வை தெரியாது. ஆனா அவர் கவிதை எழுதுவார். இங்க எழுத சொல்லும் போது எழுதுறார். அவருக்கு என்ன பிரச்சனைன்னா, யாருக்காவது போன்ல சொல்லுவார், மற்றவர்கள் அதை எழுதி பெரிய எழுத்தில் எழுத சொல்லுவார், எழுதி அவரிடம் காணும் போது கொடுப்பாரு, அல்லது எங்க அனுப்பணுமோ அனுப்பி விடுவார்கள். அந்த முயற்சியை பாராட்டு. அவருக்கு 80 வயது கிட்டத்தட்ட. அந்த முயற்சியை பாராட்டுகிறேன். அப்ப நாங்கள் என்ன செய்யலாம், எங்களை சூழ உள்ள பழகுற நட்பு வட்டாரங்களில் மோனூர்லி இயங்கி இருக்கிறவர்களுக்கு இந்த தலைப்பை பரிமாறி 4 வரி எழுதுங்கள், உங்களையும் இதில் அறிமுகம் செய்கிறோம், தொடர்வதும் விடுவதும் உங்கள் பொறுப்பு, என்னுடைய கடமை, நான் அறிமுகம் செய்து விடுகிறேன். இப்ப நேசிப்பவர்கள் 44 வருஷம் பிரான்ஸ்ல இருக்கிறதுன்றது அல்லது இந்தியாவை சேர்த்து சொன்னது பெருமை அல்ல. 4 பேரை இன்னும் தெரியாமல் இருப்பது சிறுமை அல்லவா? என்னை நேசிக்கின்ற நான் உருவாக்கக்கூடிய 4 பேரை தெரியவில்லை என்றால் 44 வருடம் புஷ்பானமாகிவிட்டது. மன்னிப்போடு என்ன எதை சாதித்திருக்கிறோம் சூழலில் என்கிற போது அதனால கண்டிப்பா 40 பேர்கிட்ட கேட்டிருப்போம், சிரிச்சிருப்பார்கள். 41வது ஒருவர் எங்கள் ஒருவர் எதிர்பார்த்திருப்பார், எனக்கு ஏதாவது சந்தர்ப்பம் ஒன்று எழுத வாங்கி தர மாட்டீங்களான்னு. நாங்க கைவிட்டதால இப்ப சொல்றோம், இல்ல முந்தி கனவேற்ற கேட்டாங்களா எழுதி இல்லை. நான் பல தோல்விகளை சந்திக்கிறேன், அவமானங்களை இப்ப திருப்பி ஃபுல் டைமா மீடியாவுக்கு வந்த சந்திக்கிறேன். ஆனா எனக்கும் வடிவா தெரியும், எங்கோ நாங்கள் எங்களை எதிர்பார்க்கிற ஒரு ஜீவன் உலகத்துல கை நீட்டும் என்ற நம்பிக்கையோட அடுத்தவர் நகர்ந்து கொண்டே போறேன். வேற வழி இல்லை. இது இவ்வளவு காலம் கற்றுக்கொண்ட அனுபவம். 4 பேரை கண்ணிட்டம் எல்லாரும் ஏலான்றாங்கன்னுட்டு கையை விடக்கூடாது. இன்னும் ஒருவர் எழுத தூண்டுறதுல இப்ப நாங்கள் இந்த நேரத்துல எங்களை யார் எழுத தூண்டினார்கள் இந்த காட்டிலைன்றத ஒரு நிமிஷம் இதுல சிந்திச்சு பார்க்கலாம். எங்களை யாரோ அறிமுகப்படுத்தினார்கள் ஒருவராக. அப்ப அவரை மறந்து விட்டோமோ தெரியவில்லை. அவர் போல இன்னும் ஒருவரை நான் அறிமுகப்படுத்தவன், ஆனா அவர் தொடர்றார் இல்லையன்றதை பற்றி கவலைப்படாதீங்க, அது எங்கிற பிரச்சனை இல்லை இல்லையா? ஆனா அறிமுகம் செய்தேன் நான் இதுவரையில ஒரு 40 பேரை அறிமுகம். இந்த விஷயத்தில் தான் ஜியானடேசன் அவர்களை நான் எப்பவும் போற்றுவேன். அவர் பேச்செல்லாம் வாங்கியிருக்கிறார், அவமானப்பட்டிருக்கார். ஆனா அவர் அறிமுகப்படுத்திய பலர் இன்று தொடர்கிறார். நானும் அதில் ஒரு ஆள் தான்.
சிலர் இன்று தொகுப்பாளர்களாக இருக்கிறார்கள், செய்தி வாசிக்கிறார்கள். அப்ப அவரை சாதனை பெண் என்று லண்டன் லூசியன் சிவன் கோயில் மண்டபத்தில் அவருக்கு ஏற்கனவே விருது கொடுத்தனார்கள். அது வேற விஷயம். தான் கணவனை இழந்த போது எப்படி அவர் எழுந்து நிற்கிறார் என்கிறது அது பல வருஷங்கள் ஆகிட்டது. ஆனால் இப்படி அறிமுகத்தை செல்வது இல்லை. ஆனா நான் ஒரு நாள் நான் பேச மாட்டேன். சிலருக்கு சிரிச்சா அது இவர் எல்லாம் சொல்லுவீனம் எனக்கு வந்து. அப்ப நான் அப்படி இருந்தும் தொடர்றீங்கள் எல்லாம். இப்ப நாங்கள் கூப்பிட்டு 5 இப்ப இந்த மதம் மாற்றுவர்கள் நோட்டீஸ் கொடுத்து போட்டு ஒரு ஆளை சேர்ச்சுக்கு அல்லது கோயிலுக்கு கூட்டி வந்து 5 பவுன் கொடுப்பாரு லண்டன்ல. உங்களுக்கு அது தெரியுமோ தெரியாது. அதுதான் இந்த ஈன பிழைப்புன்றது. இது அது சரியா? அத மாதிரி நாங்கள் ஒரு கவிஞரை அறிமுகப்படுத்தினால் உங்களுக்கு தலா 10 பவுன்கள் கிடைக்கும். அல்லது அமெரிக்க தொலைக்காட்சியில் இருந்து வர்றது போல உங்களுக்கு ஒரு சான்றிதழ் ஒன்று பிரிண்ட் பண்ணி படத்தோட தருவோம். நீங்கள் ஒரு பெரும் சாதனையாளர் விருது என்று சொல்லுவோம். அப்படியெல்லாம் செய்யறது இல்லை. அதெல்லாம் கூடாத பழக்கம். நாங்கள் இயல்புல வளர்றோம் என்றது தான். கொஞ்சம் கூட காய்ச்சிட்டன் போல இருக்குது. வேலையில சின்ன இடைவெளி கிடைச்சது. சரி, இதை சொல்லணும் போல இருந்தது. செல்வியரணி, நான் உங்களோட முடிக்கிறேன். உங்களை நான் குறை சொல்லவில்லை. இன்று நீங்கள் செய்யற பணி வாணி எப்ப உயிர் கேட்கிறாரு உடனே நீங்கள் கேட்ட உடனே ஒரு நாளும் மறக்காம நிகழ்ச்சிகளை பொருட்படுத்தீங்க. உங்களுக்கும் 1000 பிரச்சனை இருக்கும். வேலை இருக்குது, வீடு இருக்குது என்று சரி இருந்தாலும் வர்றீங்க. அப்படி இருக்கும்போது இதை சொல்லுவது சரியில்லை. ஆனால் உங்களை சொல்லாமல் நான் என்னையும் சேர்த்து எல்லாருக்குமா தான் இது சொன்னேன். என்னுடைய ஒரு பழக்கம், ஒரு ஆளை குறிப்பிட்டு வச்சுதான் ஊராக கதை அழைக்கிறார். அந்த காலத்துல இருந்து பிரச்சனை. உங்களுக்கு தெரியும், விஸ்வநாதரெல்லாம் ஆப்பிடுவாருன்னுட்டு எப்பவுமே விஸ்வநாதர் ஆப்பிட்டு அவர்ல வச்சுதான் சொல்லுவேன். ஆனா அவர் கோவிச்சதில்லை. அதே மாதிரி வேற ஒரு சிலரை வச்சு சொன்ன போது எனக்கு பர்சனலா உங்களோட ஒரு கதைக்கலாமா, அப்புறம் வீட்டுக்கு அடிச்சு அழுகை எல்லாம் நடக்கும். கோவப்படுவினம், அப்புறம் அழுவினம். இன்றைக்கு நாளைக்கும் ஒரு கோல் வருமென்றது எனக்கு தெரியும். எதிர்பார்த்துதான் நான் கதைச்சேன். ஆனா பரவாயில்லை. அதனால இப்ப ஒருவரை சம்பாதிக்கணும்ன்றதுக்காக நானே நடிக்கணும், அதுவும் ஒரு ஈனப்பிழைப்பு தான். அது தேவையில்லை எங்களுக்கு. நாங்கள் சூரியனை போல பட்டவர்த்தனமா வெளிவருவோம். என்ன பிடிச்சவர்கள் நேசிக்கலாம், பிடிக்காதவர்கள் தொப்பியோ குடியோ பிடிச்சொண்டு நடக்கலாம் என்றுதான் சூரியன் ஒவ்வொரு நாளும் வருவார். அதுல ஒரு சிறு பகுதியை நாங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கும். மணிக்கொண்டே இவர்களை நீங்க காய்க்கும் போது தொடர்ந்து காய்ச்சிட்டு ஏதோ சொன்னீங்க நிறைவுல. இல்ல நான் சொல்ல இல்ல, நான் இன்னமும் சொல்லணும்னு அதை மறந்துட்டேன். மறந்துட்டீங்க. சரி சரி, ஓகே. அப்ப கீரை சாப்பிடுங்க. அப்படி அல்ல. ஆமா ஆமா, மிக்க நன்றி. தொடர்வோம். எல்லாரும் முதல் சொன்ன மாதிரி. இல்ல, நான் சொல்ல வந்தது என்னன்னு சொன்னா, இப்படி ஒரு அறிவுரை தந்தா தான் எங்களுக்கு நாங்க விடுற பிள்ளைகள் என்னன்னு தெரியும், நாங்களும் திருந்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும்தான் சொல்ல வந்தேன். அதே போல நேர் கடிதம் ஒன்றையும் காட்டில் தொடங்குவோம். செல்வித்தியாளர் அவர்களை இதுல பெயர் குறிப்பிடலாம். செய்திகளில் இருக்கக்கூடிய சரிபிழைகளை கூப்பிட்டு சொல்லுங்க கொண்டு 3 தடவை கேட்டிருந்தார் வெவ்வேறு காலங்களில். நான் அது செய்யவில்லை. செய்தியாளர்களும் இப்ப திருப்பி குறைஞ்சிட்டோம். விரா விஜய் அவர்களுக்கு ஞாபகம் இருக்கு செய்தி அதெல்லாம் சிறப்பு. அதே போல இந்த நேர் கடிதம் கழித்து வாரம் ஒரு தடவை நான் 1 மணிக்கு வர்றேன். நான் பதில் சொல்றதுக்காக அல்ல, எப்படி நாங்கள் மாறலாம். இன்னைக்கு மாற்ற வேண்டிய கதை தலைப்படுத்தி போட்டு மாறாத கதை காய்ச்சதாலாம் எனக்கும் குழம்பினான். அதே போல நாங்கள் இந்த காற்றலை பரப்பில் மட்டுமல்ல, அது எங்கள் வாழ்வியல், எங்களோட வாழ்க்கையில எப்படி மாற்றங்களை இந்த காற்றலை பரப்பை வைத்து கொண்டு இன்னும் மாற்றங்களை கொண்டு வந்து எங்களுடைய ஆசைகளை இதில் மூலமாக நிறைவேற்றலாம் என்பது பற்றி அந்த நேர் கடிதம் குறை நிறையும் சொல்லட்டும், பேசுவோம் தொடர். சரி, நான் அடுத்த வாரத்திலிருந்து அதுக்கான நேரத்தை ஒதுக்குறேன். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. ஆனால் அதிபர் அவர்களே, தாய் மாணவர் என்ற தலைப்பு ஏற்கனவே வெளிவந்த தலைப்பண்டு நகுலா சிவநாதன் அவர்கள் உங்களோட பகுதியில் குறிப்பு வந்திருக்குதுன்னு நான் சொன்னேன். அப்பா தினத்துக்கு அது பிரச்சனை இல்லை, நாங்கள் அதே தலைப்புக்கு எழுதுறோம். அப்பா தினத்துக்கு தாய்மானவர் தரப்படவில்லை. அதுலயே முடிஞ்சு போச்சு. 2வது, நீங்கள் ஏற்கனவே சொல்லி இருந்தீங்க திரும்ப எழுதுறதுல இந்த தவறு ஓகே, அது தவறு அல்ல. அது இதே மூல ஒரு தலைப்பு வர்ற போது இது முன்னர் கொடுத்திருக்கிறோம் என நான் நிராகரிச்சிருக்கிறேன். அது பொதுவான தலைப்புக்கு வர்றது. இது ஒரு அப்பா தினத்தை முன்னிட்டு திருப்பி கொண்டு வரேன். நன்றியோட திருப்பி பாக்குறதுக்கான ஒரு நல்ல தலைப்பு. மற்றது வேற வடிவத்தில் கொண்டு வாங்கோ. நான் உண்மையில யோசிச்சுதான் அப்பா தாயும் மாணவரா
அப்படி ஏதோ மாதிரி ஏதாவது சொல்லிப்போம் உங்கள்ட்ட கவித்துவ தலைப்பு கேட்போம் என்று பார்த்துட்டு பிறகு இல்ல தாய்மானவரா அம்மாவின் பக்கத்தில் என்ன என் சொந்த அப்பா கிட்டையும் வரையில்லாதன்ற ஒரு கவிதை வந்தால் என்ன தவறு? நிச்சயமா என்ன தவறு? எத்தனையோ அப்பாக்கள் அம்மாக்களை கண் முன்னேற்று வம்சம் பண்ணி வாழ்ந்திருக்கிறார். இல்ல இறுதி காலத்தில் தனியாக அம்மா ஓடி வந்திருக்கிறார். அப்ப அவருக்கு போய் தாயுமானவர் என்று போய் சொல்லி சொல்லணும் இல்லையே. அது தாயுமானவரா தாயுமானவர் இதை சொல்லவே நான் ஆசைப்படுகிறேன். ஆயினும் என் வாழ்க்கையில் அது கிட்டவில்லை. என் அப்பாவும் இதுக்கு விதிவிலக்கு என்று ஒரு கவிதை வருவது கூட சிறப்பு. என்னன்னா அவருடைய சொந்த அனுபவங்கள் பொய் சொல்ல தேவையில்லை. அவை விரிவாக்கம் செய்து எழுதுவோம் அல்லது ஏதோ ஒன்று இப்ப ஏற்கனவே வந்ததென்று உண்மையில அப்பா தினத்துக்கு யாராவது உண்மையா அதை கண்டுபிடிச்சிட்டோம் என்றால் முன்னுக்கோ பின்னாக்காவோ ஒரு சொல்லை சேர்த்துக்கொள்ளும். அது தப்பில்லை. சரி, நன்றி நன்றி மிக்க நன்றி நன்றி. எனவே சிறப்பாக அழகாக இந்த கவிதை நேரமும் கவிதை நேரத்தை தொடர்ந்த பக்கங்களும் மிக அழகாக இருந்தன. எனவே சிறப்பாக தொடரும் பக்கங்களை நாமும் அழகாக வலுவாக்கி சமர்ப்பிப்போம் என்ற நம்பிக்கையோடு ஒருவர் ஒருவர் மெல்ல தட்டி கொடுத்தபடி கரங்கோர்த்து இணைந்தபடி காலையிலிருந்து இதுவரைக்கும் தொழில்நுட்பத்தில் அதோடு சேர்ந்து இணைந்திருந்த நேவிஸ் பிலிப்ஸ் அக்கா உங்களுக்கு மிக மிக சிறப்பான நன்றிகளும் பாராட்டுகளும் கேட்டது. கௌரியும் நீங்களும் மூடி வந்து அந்த நேரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்ட உங்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. எனக்கும் இதை கலந்து வளப்படுத்தும். தப்ப இருந்தால் நேரடியாக எந்த இடத்தில் புலை இருக்கோ அதுகளை சொன்னாதான் அடுத்த இதுக்கு நாங்களும் இன்னும் வளர்றதுக்கான நல்ல சந்தர்ப்பம். நாங்களும் தொழில்நுட்பங்களையோ அல்லது எதுவும் கற்றுக்கொண்டு ட்ரைனிங் எடுத்து வரவில்லை. எல்லாம் இதிலிருந்து தான் நாங்களும் பழைய கொண்டு இருக்கிறோம். ஆனபடியால் எந்த இடத்தில் தவறு இருந்தாலும் யாரும் நீங்கள் சுட்டி காட்டினாதான் எங்களுக்கும் அது ஒரு சந்தர்ப்பமா இருக்கும். மிக்க மிக்க நன்றி கௌரி. அதிபர் உங்களுக்கு நன்றி. இந்த நேரத்தை எனக்கு தந்த வாணி அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்து மீண்டும் நாளைய தினம் சந்தித்துக் கொள்வோம். நன்றி அன்பு உறவுகளே. எல்லாருக்கும் நன்றி கௌரி. வணக்கம். நன்றி வணக்கம்.